கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் ஒன்றிணைந்து தேவனை துதிப்பதற்கும் அவரை தொழுது கொள்வதற்கும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்கும் கிருபைக்கும் நன்றிகளையும் துதிகளையும் நாம் அன்பின் கர்த்தர் வழியாக எடுத்துக்கொண்டு நாம் இன்றைய நாளுக்குண்டான பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நிருபங்களின் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழாக நிருப பகுதிகளில் இருக்கக்கூடிய சத்திய காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபத்தை குறித்ததான சத்திய வசனங்களை நாம் தியானிச்சுட்டு வந்துருக்கிறோம். அதில் இன்றைய தினத்தில் நாம் 51வது வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். அதற்கு முன்பாக கடந்த வாரத்தில் 50வது வகுப்பில் நம்ம பார்த்த ஒரு பகுதியை நாம் கவனிக்கும் பொழுது வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு பேக்ரவுண்டில் சொல்கிறார் அப்படின்னா, அந்த வசனம் சொன்னதினுடைய பின்னணி நம்ம கவனிக்கும் பொழுது அந்த பிக்சர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அவர் கட்டப்பட்டிருக்கிறார் சங்கிலிகளால். போர்ச்சேவகர்கள் அவரை கட்டி பிடிச்சிருக்கிறாங்க கரங்களில். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமையுள்ள தேவன் மேலே ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார். அதனால தான் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் பாதகன் போல நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னத்தான் கட்டி வச்சிருக்கிறாங்க, ஆனால் என்ன கட்டி வச்சிருந்தாலும் தேவனுடைய வசனம் கட்டப்பட்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப போல்டாக சொல்கிறார். ஒரு கட்டி வைத்து, அதாவது எதற்காக அவர் கட்டி வச்சிருக்காங்கன்னா சத்தியம் சொல்லக்கூடாது, அதுக்காக தான் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்டப்பட்ட நிலைமையிலும் சத்தியம் சொல்கிறாரு பாருங்க, என்ன தான் உங்களால் கட்டி வைக்க முடியும், ஆனால் சத்தியத்தை கட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்புனார் அப்படின்னா அது வெறுமனே திரும்பி வராது. தேவன் அனுப்பின காரியத்தை நடப்பித்து கொடுத்துட்டு தான் அது திரும்பும் அப்படிங்கிறத நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தின் மூலமாக நம்ம கடந்த வாரத்துலலாம் தியானித்தோம். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே சத்தியத்திற்காக தைரியமாக ஊழியம் செய்கிறார். என்ன கட்டுக்கள், காவல்கள், துன்பங்கள் அவருக்கு நேரிட்டாலும் அவர் அதை குறிச்செல்லாம் கவலைப்படலை, தைரியமாக ஊழியம் செய்கிறார். தான் அதிகம் நேசித்த தன்னுடைய குமாரனுக்கு சொல்கிறாரு, அதனால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன் பலப்படணும்னா, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் அதை போய் நீ ஒப்புவி அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர்ச்சேவகனாக தீங்கு அனுபவிக்கணும். ஒரு போர்ச்சேவகன் அப்படின்னா தன்னை தாக்க வருபவர்களை திருப்பி தாக்கணும், தன்னை தற்காத்து கொள்ளணும். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ தீங்கு அனுபவி. உன்னை தாக்க வராங்களா, சத்தியத்தின் நிமித்தம் நீ உனக்கு பாடுகள் வருதா, இடரல்கள் வருதா, அதை நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ பொறுமையோடு சகிச்சு தீங்கு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அது நல்ல போர்ச்சேவகனுக்குரிய ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஸோ அனுபவத்தின் மூலமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் தீங்கு அனுபவிப்பதற்கும் நாம் மனசார விரும்பணும். அப்படி நம்ம விரும்பலை, எனக்கு பாடுகளே வேண்டாம், எனக்கு கசப்பான அனுபவங்களே வேண்டாம், எனக்கெல்லாம் நிறைவாக தான் வேணும், எனக்கு கசப்பே வேண்டாம், இனிப்பு தான் வேணும் அப்படின்னா அதிக இனிப்பு சேர்த்த என்ன ஆகுது, அதிக இனிப்பு சேர்த்த சுகர் வந்துடும். ஸோ அங்கே சொல்கிறாரு, அனுபவத்தின் மூலமாக பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் தீங்கு அனுபவிப்பதற்கும் நாம் மனசார விரும்பவில்லை என்றால் நித்திய மகிமைக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரீப்ரிண்ட் நம்பர் 51:47 பேரா 6 சொல்கிறார். ஸோ அப்போஸ்தலனாகிய பவுல் கடுமையாக நடத்தப்பட்டு ஜனக்கூட்டத்தால் தாக்கப்பட்டிருந்த போதிலும் ஜனங்கள்கிட்ட தான் பேசுவதற்கான வாய்ப்பை தனக்கு ஏற்படுத்தி தருமாறு அங்கே ஆஃபீஸர்ஸ்கிட்ட அவர் கேட்குறார். ஸோ போர்ச்சேவகன் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தீங்கை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அவங்க தாங்க கிறிஸ்துவின் போர்ச்சேவகன் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் அவர் சொல்கிறார்.
ஸோ கடினமான வேதனையான நிலைமைகள், விரும்பத்தகாத சிரமமான சூழ்நிலைகள் கிறிஸ்தவனுடைய நன்மைக்காக வடிவமைக்கப்பட்ட அனுபவங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளால் தாங்க முடியலைங்களா கஷ்டம், நம்மளால் சகிக்க முடியலையா கஷ்டம், நம்மளால் தூக்க முடியலையா பாரத்தை அப்படின்னா இங்கே சொல்கிறார் பாருங்க, இதெல்லாம் உண்மை கிறிஸ்தவனுடைய நன்மைக்காக தேவனால் டிசைன் பண்ணப்பட்ட ஒரு அனுபவங்களாக இருக்குது. ஸோ அந்த ஒரு அனுபவங்களை நம்ம நிச்சயமாக நம்ம கடந்து வரணும். ஸோ அவமானம் மற்றும் சுயத்தை பலி செலுத்தணும் அப்படிங்கிறது அங்கே சொல்கிறார். ஸோ மேலும் அங்கே சொல்கிறாரு, இந்த போராட்டத்தில் இணைவது என்பது தன்னுடைய மரணத்தை, அதாவது மாம்சத்தின் மனித சுவாபத்தின் மரணத்தை அது அர்த்தப்படுத்துகிறது அப்படிங்கிறது அறிஞ்சுதான் ஒரு கிறிஸ்தவன் இந்த போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தைரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா நாம் நல்ல கர்த்தருக்காக நல்ல போர்ச்சேவகர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த தீங்கு அனுபவிக்கிறதுல கூட மன விருப்பத்தோட மனப்பூர்வமாக செய்யணும், அதே மகிழ்ச்சியோடு செய்யணும், ரட்சிப்பின் அதிபதியினுடைய வழிகாட்டுதலின் கீழே செய்யணும். நான் தீங்கு அனுபவிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கடன் வாங்கிட்டு அது நிமித்தம் வரக்கூடிய கஷ்டங்களை அனுபவிக்கிறது சத்தியத்திற்காக தீங்கு அனுபவிக்கிறதா இருங்களா? இல்லை. அதை தான் இங்கே சொல்கிறார், ரட்சிப்பின் அதிபதியினுடைய வழிகாட்டுதலின் கீழே நம்ம தீங்கு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த தீங்கு அனுபவிக்கும் போது நம்மளுக்குள்ள சோர்வு வரும். ஆனால் நம்முடைய 7ஆம் தூதன் சொல்கிறாங்க, நீங்கள் சோர்வடையாதீங்க, கர்த்தர் எப்படி எதிர்ப்புகளை உண்மையாக சகித்தாரோ அது போல் நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ யுத்த காலத்திற்கு அப்பால் மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் உண்டு இருக்குது அப்படிங்கிறத அறியும் போது நமக்குள்ளேயே ஒரு சமாதானம் வரணும். என்ன பிரதர் இவ்வளோ கஷ்டத்துலேயே நான் போயிட்டுருக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்களா? இல்லை. இந்த கஷ்டத்திற்கு பின்பாக, இந்த பாடுகளுக்கு பின்பாக, இந்த அவமானங்களுக்கு பின்பாக நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதான் நம்முடைய சகோதரர் சொல்லும்பொழுது, கர்த்தருக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு உயிர்த்தெழுதலின் காலை இருந்ததோ அதே போல் அர்ப்பணிக்கப்பட்ட, அதாவது உண்மையாக தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான உயிர்த்தெழுதலின் காலை இருக்குதுன்னு சொல்லி நம்முடைய 7ஆம் தூதன் சொல்கிறார். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் எதற்காக இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா, நாம் உண்மையாக தேவனுக்கு பலி செலுத்துவதற்காகத்தான் தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்கார். ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, தண்டில் சேவகம் செய்கிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் அவங்க சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அதுபோல் எப்படி இராணுவத்துக்குன்னு ஒருத்தங்க தங்களை எழுதி கொடுத்துட்டாங்கன்னா, வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி அங்கே ஜாயினிங் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தான். தன்னுடைய சுயத்தை முற்றிலும் அவங்க என்ன பண்ணணும்னா விட்டு கொடுக்கணும். ஏன்னா அவங்க பார்டரில் இருப்பாங்க, அவங்க குடும்பம் ஊருக்குள்ளே இருக்கும். ஸோ அது 6 மாதத்துக்கு ஒரு டைம், அல்லது வருஷத்துக்கு ஒரு டைம், அல்லது 4 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படி தான் பார்த்துட்டு போக முடியும். ஸோ ஏன்னா அவங்க முழுவதும் இராணுவத்துக்காக தங்களை அர்ப்பணிச்சிடுறாங்க, நாட்டுக்காக அர்ப்பணிச்சிடுறாங்க. ஸோ அதுபோல தான் இந்த ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை கூட. நம்மளை தேவனுக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிச்சாச்சு அப்படின்னா, தேவனுக்கு மட்டும்தான் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய வாழ்க்கை முறைகள் ஒவ்வொன்றுமே இருக்கணுமே ஒழிய நம்முடைய சுயத்தை திருப்திப்படுத்துவதற்காகவோ நம்முடைய அன்றாட விருப்பங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வதற்காகவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுதான் கவனிக்கிறோம். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் அவன் சிக்கிக்க மாட்டான். ஸோ உண்மையான ஒரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தேவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சரியான லக்கை நோக்கி அவங்க பயணிப்பாங்க. வீண் அலுவல்களில், வீணான ஒரு சில காரியங்களில் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போய் சிக்க வச்சுக்க மாட்டாங்க. ஸோ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கொடுப்பாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேற எதுக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கணம் 1 கோடி ரூபா கொடுத்தாலும் அவங்க தேவனுக்கு தான் கொடுப்பாங்க. பல கோடி கிடைச்சாலும் அவங்க தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, அல்லது இந்த இவ்வளோ கோடிகள் வேணும் அப்படின்னா எனக்கு தேவன் தான் வேணும்னு சொல்லுவாங்க. பொன்னும் வெள்ளியும் பொருளும் எல்லாமே தேவனுடையது. ஸோ அவரை நாம் திருப்திப்படுத்துவதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு வாழ்க்கையில் வந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரில். ஸோ அது அடுத்ததாக கூட சொல்கிறாரு, மேலும் ஒருவன் 2 தீமோத்தேயு 2:5 சொல்கிறார், மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படுவான். அப்போ மல்யுத்தம் பண்ணுறவங்களுக்கு ஒரு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு அவங்களுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதே போல தாங்க நம்மளுக்கும் இந்த ஒரு அழைப்பில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவன் கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பேசிக் கேட்கும்போதே நம்ம படிச்சிருப்போம்.
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தன்னைத்தான் வெறுக்கணும். பாருங்கள், போட்டியிலே அதுதான், ஃபஸ்ட்டு தன்னைத்தான் வெறுக்கணும். அவங்க எப்படி தன்னைத்தான் வெறுப்பாங்க அப்படின்னா, டயட் கடைப்பிடிப்பாங்க, கடுமையான உடற்பயிற்சிகள் செய்வாங்க. இது வந்து விளையாட்டுத்துறையில் இப்படியெல்லாம் இருக்கும். அதே ஒரு எக்ஸாம் எழுதி போட்டித் தேர்வுகள் எழுதி பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி முயற்சி பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுவாங்க. தூக்கம் வரும், இருந்தாலும் எழுந்திரிச்சு முழிச்சு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க வந்து படிப்பாங்க. நடந்துட்டு படிப்பாங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து படிப்பாங்க. அப்போ இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதெல்லாம் படித்து கஷ்டப்பட்டு படித்தா தான் ஒரு வேலைக்கு போக முடியும், ஒரு நல்ல ஒரு நிலைமைக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது சாதாரணமாக அழிந்து போகக்கூடிய இந்த பூமிக்குரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய காரியங்களுக்கே மனிதர்கள் இவ்வளோ முக்கியத்துவங்கள் கொடுக்கும் பொழுது, ஸோ நாம் அழிவில்லாத கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை, மகிமையுள்ள கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, தேவன் நம்மளுக்கு சட்டம் கொடுத்துருக்காரு இல்லைங்களா, நம்மை நாம் வெறுக்கிறது, தேவ சித்தம் முழுவதும் செய்கிறது, இதெல்லாமே நாம் சட்டத்தின்படி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி செஞ்சால்தான் நாம் முடிசூட்டப்படுவோம். ஸோ தேவன் நமக்கு நியமித்திருக்கக்கூடிய பாதையில் கரெக்டாக ஓடணும். பாருங்கள், இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் போகிறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க ஒரு 5-6 பேர் ஓடுறாங்கன்னா 6 பேர் 6 ட்ராக் இருக்கும், 6 ஓடுகளம் இருக்கும், அதில் தான் அவங்க ஓடணும். 5ஆம் நம்பரில் ஓடக்கூடிய ஒரு 4ஆம் நம்பரில் வந்தாருன்னா அவருக்கு வந்து மெடல் கிடைக்காது, பதக்கம் கிடைக்காது. ஏன்னா அவர் ட்ராக் மாறி ஓடிட்டார், பாதை மாறி ஓடிட்டார், அவருக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் அவர் ஓடலை. இதுதான் சட்டம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையை பாருங்க, அந்த நிலைமையிலிருந்து தேவனுக்கு நீங்க கனி கொடுங்க, அப்படிதான் சொல்றார். ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. ஸோ சட்டத்தின்படி நம்ம வந்து பண்ணணும். இந்த சட்டத்தின்படி அப்படின்னா நம்முடைய 7ஆம் சொல்லும்போது நியாயமாக செய்யுங்கிறார். நியாயமாக நம்முடைய கர்த்தர், அவருக்கு தேவன் அருளி இருக்கிறார் வசனங்கள், சத்தியங்கள், ஏற்பாடுகள். அந்த ஏற்பாடுகளுக்கு இசைவாக கர்த்தர் செய்தார், அதே போல் நம்மளும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ பரிசை பெற ஓடுகிறவர்கள் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய ஆவியினால் அதிகமாக நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நம்ம பரிசை பெறுவதற்காகத்தான் ஓடிட்டுருக்கிறோம், லக்கை நோக்கித்தான் நம்ம வந்து ஓடிட்டுருக்கிறோம். அப்படின்னா நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும், அவருடைய ஆவியினால் நிரப்பப்படுவதற்கு நாம் முற்றிலும் பிரயாசப்படக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி பிரயாசப்படுறதை குறித்து சகோதரர் சொல்கிறார். நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்க்கணும். ஸோ நான் சொல்கிறத என் குமாரனே நீ வந்து சிந்தித்துக்கொள், அதே ஒரு காரியம் தான் இன்றைக்கி நமக்கும். இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, இதெல்லாத்தையும் நாம் சிந்திக்கணும். ஸோ சிந்தித்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உமக்கு புத்தியை தந்தருளுவார்னு சொல்லி சொல்கிறார். ஸோ கன்சிடர் வாட் ஐ சே, நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நீ சிந்திச்சுக்கோ. என்னென்னா, கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை, எந்த மாதிரி புத்தி அப்படின்னா, தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட், தெளிவான புத்தி, அந்த புத்தி உனக்கு வந்து தந்துடுவார் அப்படின்னு சொல்லி அங்கே நம்முடைய சகோதரர் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து 8ஆம் வசனம் சொல்கிறார், தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டார் என்று நினைத்துக்கொள்னு சொல்லிட்டு அந்த பகுதியை நிறைவு செய்கிறார். அடுத்து 9:10 சொல்கிறார், சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்போஸ்தலனாகிய பவுல் அனுபவித்த துக்கம், அதுதான் தேவனுடைய வசனம் வந்து அங்கே வந்து கட்டப்பட்டிருக்கல, ஆனால் நான் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை கட்டிட்டா சத்தியத்தை வந்து பரப்ப முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். காட்ஸ் வேர்ட் இஸ் நாட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பார்ப்போம். ஸோ ஏசாயால பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைச்சு அதில் முளை கிளம்பி விளையும்படி செஞ்சு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படிதான் என் வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ அது வெறுமையாக என்னிடத்துல வராது, அது நான் விரும்புகிறதை செஞ்சு நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி அது நடக்கும். ஸோ அதுதாங்க காட்ஸ் வேர்ட்.
ஸோ அங்கே யோவான் நல்லா சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் கேட்குற வசனம் என்னுடையதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இது என் பிதாவினுடையது சொல்கிறார், என் அப்பாவுடையது. இப்போ நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, இந்த வசனம் ஏதோ நம்ம சொல்லலை, அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லலை, அல்லது வந்து 7ஆம் தூதனுக்கு விளக்கங்கள் சொல்லலை, இது தேவனுடையது. ஸோ அந்த தேவன் கிட்டேருந்து இந்த வசனங்கள் வந்திருக்கு அப்படின்னா இது வெறுமையாக திரும்பாது. தேவன் எதற்காக இந்த ஒரு உபதேச சட்டங்களை அனுமதிச்சுக்கிறாரோ அந்த காரியத்தை அது வந்து செய்யும். அதற்கு இசைவாக நடப்பது, அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பது நம்முடைய கடமையாக இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இதை நம்ம பார்த்து அந்த ஒரு பகுதியை நம்ம வந்து கடைசியாக 10ஆம் வசனம் வந்து படித்து நாம் நிறைவு செஞ்சோம். அடுத்ததாக இன்றைய தினத்தில் 51வது வகுப்பில் நம்ம கவனிக்கிறோங்க, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். 51வது வகுப்பு இன்றைய தினத்தில் நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைச்சும் இருப்போம். ஸோ 2 கண்டிஷன் நீங்கள் வந்து சொல்கிறார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட கூட மரிக்கணும். முதலே நம்ம குறிப்பிட்டோம் இல்லைங்களா, கர்த்தருக்கு எப்படி மகிழ்ச்சியான ஒரு உயிர்த்தெழுதலின் காலம் இருந்துச்சோ அதே போல அவருடைய பின்னடியார்களுக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அதைத்தான் சொல்றார், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். ஸோ இந்த பகுதிக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அதிகாரம் 2 11 13 வரைக்கும் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையுள்ள 5 வார்த்தைகள் வந்து சொல்றார். இந்த வசனங்களில் 3 வசனங்களில் உண்மையுள்ள 5 வார்த்தைகள் அப்படின்னா ரொம்ப கவனம் கொடுக்க வேண்டிய வார்த்தைகள். அப்போ இதுக்கு முன்னால் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா அப்படின்னா அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த வார்த்தைகளுக்கு ஒரு கணம், ஒரு உண்மைத்தன்மை, அதிக முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். எந்த வார்த்தைகளுக்கு அப்படின்னா இந்த பகுதிக்குள்ள கடந்து செல்லும் பொழுது 2 தீமோத்தேயு 2:11 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. எந்த வார்த்தை பின்னால சொல்றாரு இல்லைங்களா, சொல்றாரு இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்ன அப்படின்னா நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். சாதாரணமாக ஏதோ சப்ஜெக்டினுடைய தலைப்புக்காக நம்ம வந்து இந்த தலைப்பு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். அதை தான் சொல்கிறார், இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்ன வார்த்தை அப்படின்னா நாம் அவரோட கூட மரிச்சோம்னா அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அப்போ அவரோட கூட நம்ம மரிச்சிட்டோம்னு சொல்கிறோம் ஞானஸ்தானத்தில். அப்பா நாங்கள் உங்கள் சித்தம் செய்வதற்காக வந்திருக்கிறோம், இனி எங்களுடைய சித்தத்தை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லித்தான் தண்ணிக்குள்ளே போகிறோம், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்கு மறித்து உமக்காக வாழ்கிறோன்னு சொல்லி. ஸோ அதை நாம் சொல்லி நாம் எழுந்திருக்கிறோம். நாட்கள் கடந்து வருது. இப்போ நாம் எந்த அளவுக்கு நம்முடைய அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக, அழைப்பினுடைய தாற்பரியத்தை புரிந்து கொண்டவர்களாக நாம் எந்த நிலைமையில் இப்போ நாம் இருக்கிறோம் நம்ம யோசிக்கணும். அவரோட கூட மறிச்சிட்டோம்னு சொல்லிட்டுமே நம்ம என்னென்னத்தை மறிக்க வச்சிருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். நம்முடைய விருப்பங்களை கர்த்தருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோமா? நம்முடைய சுக துக்கங்களை கர்த்தருக்காக தியாகம் பண்ணியிருக்கிறோமா? நம்முடைய சுய தேவைகளை, விருப்பங்களை, வாஞ்சைகளை நம்ம வந்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறோமா? ஸோ கர்த்தரோடு மறிச்சிட்டோன்னு சொல்கிறோமே, நம்ம எந்தெந்த விஷயங்களை மறிக்க வச்சிருக்கிறோம்? அப்பா உங்கள் சித்தம் செய்ய வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய சித்தம் மறிச்சிருக்கணும். அப்போ எந்தெந்த வகையில் நம்ம வந்து மறிக்க வச்சிருக்கிறோம்? ஸோ நினைவு கூறுதல் காலங்களில் நம்ம வந்து அதிகமாக தியானிப்போம் நினைவு கூறுதல் அப்படின்னு சொல்லி. அப்போ எதை நினைவு கூறுறது? பாடமே தனியான தலைப்பில் சகோதரர்கள் பேசியிருக்காங்க. எதை நினைவு கூறுவது, எப்படி நினைவு கூறுவது, எதற்காக நினைவு கூறுவது? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் அவரோட மறிச்சிட்டன்னு சொல்கிறோமே, எந்தெந்த விஷயங்களில் நம்ம வந்து மறிக்க வச்சிருக்கிறோம்? நம்முடைய சுயத்தை நாம் பலி செலுத்தியிருக்கிறோம். இது நம்ம கவனிக்கணும். ஏன்னா நாம் அவரோட மரித்தோமானால் அவரோட பிழைச்சும் இருப்போம். ஸோ டையிங் அண்ட் ரைசிங் வித் கிரைஸ்ட் இன் எவ்ரி டே லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவரோட கூட மரித்தோம் அப்படின்னா உலகத்திற்கும் நம்முடைய சொந்த சித்தத்திற்கும் மரிக்கிறது, தேவனுடைய சித்தத்திற்கு பிழைக்கிறது. அதுதாங்க அவரோட மரிக்கிறதுக்கு உண்டான அர்த்தம். இந்த வசனம் நம்ம படிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஞாபகம் வரணும். இந்த வசனம் நம்ம கேட்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஞாபகம் வரணும்.
உலகத்திற்கும் நம்முடைய சொந்த சித்தத்திற்கும் மறிச்சிட்டோமா? நம்ம படிக்கும்போது பொதுவாகவே சங்கீதங்கள் எல்லாம் பாடும்போது அங்கே இடையில இடையில சேலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். அந்த சேலா அப்படின்னா பாஸ், நிறுத்தம். நிறுத்தி எந்த சூழ்நிலைக்காக அந்த அந்த ஒரு லைன் பாடுறாங்களோ அந்த சூழ்நிலையை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லைன் பாடுவாங்க. அப்போ ஒரு 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 செகண்ட் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நிறுத்தி யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வசனங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அவரோட கூட மரித்தோமானால் அப்படின்னா நம்ம நிறுத்தி ஒரு பாஸ் கொடுக்கணும். கொடுத்து நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம வந்து மறிக்க செஞ்சுருக்கிறோம். உலகத்திற்கும் நம்முடைய சொந்த சித்தத்திற்கும் நம்ம வந்து மறிச்சிட்டோமா? தேவனுடைய சித்தத்திற்கு நாம் பிழைத்திருக்கிறோமா? யோசிக்கணும். ஸோ ஆண்டவருக்காக தற்கால ஜீவியத்தை கையளிப்பதில் உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? கர்த்தருக்காக அப்படி இருக்கிறோமா? தற்கால ஜீவியத்தை கையளிச்சிருக்கிறோமா? யோசிக்கணும். ஸோ நாம் அவரோட கூட பாடுபட்டால் மாத்திரமே அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பொதுவாகவே நம்ம சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் பேசும் பொழுது இந்த அழைப்புக்குள்ள நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குங்க பிரதர் சிஸ்டர்னு சொல்லி கேட்டால், நம்ம அவரோட கூட ராஜாக்களாக போய் உட்கார போகிறோங்க, ஆளுகை செய்ய போகிறோங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பாருங்க, நம்ம கவனிக்கிற ஃபஸ்ட்டு நாம் அவரோட கூட பாடுபட்டால் மாத்திரமே, பாடுபடணும் ஃபஸ்ட்டு. பாடுபட்டால்தான் அவரோட கூட ஆளுகையும் செய்ய அருளப்படும். ஒரு ராஜாவினுடைய வாரிசை டைரக்டாக உடனே அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டாங்க ராஜாவா. அவருடைய வாரிசுக்கு, ராஜாவின் வாரிசுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்வேறு பயிற்சிகள் கொடுப்பாங்க, பல்வேறு கலைகள் கற்றுக் கொடுப்பாங்க. சமையற்கலை முதற்கொண்டு, போர் பயிற்சி கலைகள் முதற்கொண்டு, படிப்பறிவு கலைகள் முதற்கொண்டு எல்லா கலைகளையும் அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா நாளைக்கு எந்த சூழ்நிலை வேணாலும் அந்த ராஜாவினுடைய வாரிசுக்கு வரலாம். அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் எல்லா கலைகளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்காக அவர் வந்து பயிற்சிக்காக அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு அடிமையாக கூட இருக்க வைப்பாங்க. ஏன்னா நாளைக்கு ஒரு எதிரிகள் அவருக்கு கேப்சர் பண்ண வந்தா ஒரு இடத்துல பதுங்கி இருக்கணும் அப்படின்னா, அடிமை மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதை கூட அவங்க என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ நாம் அவரோட கூட பாடுபடுறோம் அப்படின்னா அந்த ஆளுகை செய்யலாம். எப்படி அந்த ராஜாவினுடைய வாரிசுக்கு அப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் கொடுத்து அடுத்த ராஜாவா அவங்கள வந்து தயார் பண்ணுறாங்களோ, அதுபோல தான் நம்மளுக்கும் ஃபஸ்ட்டு கர்த்தர் போல பாடுபடணும். பாடுபட்டு அந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டால்தான் மற்றவர்களுடைய வலியும் வேதனையும் மகிழ்ச்சியும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இல்லைன்னா டைரெக்டாக நம்மளை கொண்டு ராஜாவை உட்கார வச்சா நம்ம என்ன பண்ணுவோங்க, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிடிக்காதவங்க யாரோ அவங்க லிஸ்ட் எல்லாத்தையும் தயார் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் முதல்ல கொடுத்துருவோம், மரண தண்டனைன்றோம் ஃபஸ்ட். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பாடுபடுங்கப்பா, அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொண்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஆளுகையை தர்றேன் சொல்கிறார். ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஸோ எப்படி உண்மையில் நாம் ஆதாமுடனே கூட மரித்தவர்களாக இருந்தோமோ, ஏன்னா ஆதி தகப்பன் ஆதாம் பாவம் செஞ்சிட்டார், அவர் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டுச்சு. அந்த சாபம், அதுக்கப்புறம் பாவம், மரணம் தொடர்ந்து மனுக்குலத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டுருக்கு. ஸோ எப்படி ஆதாம் கூட மரித்தவர்களாக இருந்தோமோ அதே போல் கிறிஸ்துவோட கூட மரித்தவர்களாக எண்ணப்படுவதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அவரோட கூட மரித்தோம் அப்படின்னா பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவுடன் கூட மரித்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறார்கள். பாருங்க, ஒரு புதிதாக ஒரு வார்த்தை கொடுக்குறார், பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள். இவங்க யாருங்க? திருச்சபை. பாருங்க, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, அதாவது நமக்கு தேவன் எவ்வளோ எவ்வளோ டைட்டில் கொடுக்குறாரு பாருங்க. ராஜரீக ஆசாரிய வகுப்பாருன்னு சொல்றாரு, பிரதிஷ்டை செய்யப்பட்ட வகுப்பாருன்னு சொல்லி சொல்றார், 144,000 பேர் சொல்றார், கிறிஸ்துவின் மணவாட்டி சொல்றார், புத்தியுள்ள கன்னிகைகள் சொல்றார், 2ஆம் ஏவாள் சொல்றார். இப்படி நிறைய டைட்டில் நம்மளுக்கு கொடுக்குறார். ஸோ பரிசுத்தமாக்கப்பட்ட விசுவாசிகள் தங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவுடன் கூட மரித்து கொண்டிருப்பதாக கருதப்படுறாங்க. கிறிஸ்துவும் அவருடைய சபையும்
தற்காலத்திற்கும் நித்திய காலத்திற்குமான மனித நம்பிக்கைகள் மற்றும் நலன்களுக்கு மறித்து நீதிக்காக தங்கள் ஜீவனை கையளித்து துன்பப்படுகிறார்கள். கிறிஸ்துவும் அவருடைய சபையும் எப்படி இருப்பாங்களா? இது யாரையோ குறித்து பேசலைங்க, நம்மளை குறித்து தான் சொல்றார். அவங்க எப்படி இருப்பாங்களா? கிறிஸ்து பர்ஃபெக்டாக இருந்துட்டாரு. ஆனால் சபை தற்காலத்திற்கும் நித்திய காலத்திற்குமான மனித நம்பிக்கைகள் மற்றும் நலன்களுக்கு மறிச்சும், அதாவது உலகத்தினுடைய விஷயங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக, ஸோ அந்த நலன்களுக்கு மறித்து நீதிக்காக தங்கள் ஜீவனை கையளித்து துன்பப்படுறாங்க, படுவாங்க. ஸோ நாம் நமது பூமிக்குரிய சுவாபங்களை முற்றிலும் தகனம் செய்து விட்டால் திவ்ய சுவாபத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தகனம் செய்யறதை பற்றி நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். தகனம் செய்யறதுங்கிறது ஒரு ஒரு பிரேதத்தை தகனம் செஞ்சுட்டாங்க, படிக்கிறோம் இல்லைங்களா, கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா. ஸோ நம்ம அப்படி செய்யணுங்கிறார். தகனம் செஞ்சதுக்கப்புறம் அதை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்முடைய சுய விருப்பு வெறுப்புகளை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா தகனம் செஞ்சிடணும். பூமிக்குரிய சுவாபங்களை முற்றிலும் தகனம் செய்து விடணும். ஏன்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. சொல்றாரு பாருங்க, திவ்ய சுவாபத்தை நாம பெற்றுக்கொள்ளக்கூடிய வகுப்பாராக நாம இருக்கிறோம். அதாவது கிறிஸ்துவின் சரீர அங்கத்தினரின் மரணத்திற்கான அர்ப்பணிப்பை இது குறிக்குது. எதுன்னா அவரோட கூட மரிக்கிறது. அதைத்தான் நம்ம கவனிக்கிறோம். ஸோ மரித்தோமானாலும் நம்ம மரித்தாகி விட்டால் அவரோட கூட பிழைச்சும் இருப்போம். அப்படின்னா அவரோட கூட மரிக்கிறது. இப்போ அவரோட கூட பிழைச்சிருக்குன்னா அவர் எப்படி திவ்ய சுவாபத்தில் இருக்கிறாரோ அதே போல திவ்ய சுவாபத்தில், தெய்வீக சுவாபத்தில் பங்காளிகளாக நாம் இருப்போம். உடன் சுதந்திரராக நாம் இருப்போம். ஆபிரகாமிடம் செய்யப்பட்ட உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களின் பரத்துக்குரிய பாகத்தை அவரோட கூட பகிர்ந்து கொள்வோம். ஸோ ஆபிரகாமுக்கு சொன்னார் இல்லைங்களா, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல. ஸோ ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லைங்களா. அந்த ஆபிரகாம் கிட்ட சொன்ன அந்த ஒரு தயை, ஒரு கிருபை, ஒரு கிரி எல்லாமே இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அன்புக்குரிய சகோதர சொல்லி. அதுதான் பரத்துக்குரிய பாகத்தை கர்த்தரோடு கூட நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். மரண பயமோ அல்லது கிரீடத்தை பற்றின உயர்ந்த எண்ணமோ நம்மளை ஆட்டுவிக்கும் உள்நோக்கமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். மரண பயமோ அல்லது கிரீடத்தை பற்றின உயர்ந்த எண்ணமோ நம்மை ஆட்டுவிக்கக்கூடிய உள்நோக்கமாக இருக்கக்கூடாது. மாறாக அவர் நமக்கு செய்து வருபவையும் அவர் மேல் நமக்குள்ள அன்பும் அவரை பிரியப்படுத்துவதற்கான நமது வாஞ்சையுமே நம்முடைய உந்து சக்தியாக இருக்கணும். அவர் தான் நாம் பிரியப்படுத்தணும். அவர் அனுபவித்த அதே உயிர்த்தெழுதல் மாற்றத்தை நாமும் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ அவரோட கூட மரித்து அவரோட கூட பிழைத்து இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதைத்தான் அந்த ஒரு 11ஆம் வசனத்தில் சொல்றார். அடுத்து 12 சொல்றார் பாருங்க, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். இது ஒரு உண்மையுள்ள ஒரு வார்த்தை. அவரோட கூட பாடுகளை சகிச்சா அவரோட கூட ஆளுகை செய்யலாம். நாம் அவரை மறுதளிச்சா அவரும் நம்மை மறுதளிப்பார்னு சொல்லி சொல்றார். ஸோ பாடுகளை சகிக்கிறது அவருக்கு கூட. ஸோ அவருடைய அங்கங்களாக இருந்து, சரீர அங்கங்களாக இருந்து நாம் பாடுகளை சகிக்கணும். சரியானதை செய்வதற்காக பிதா நமக்காக ஊற்றும் எந்த பாத்திரத்தையும் நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பருகிடுங்களாம். சரியானதை செய்வதற்காக. ஏன்னா தேவன் நமக்கு அனுமதிக்கிறார் இல்லைங்களா, நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையுமே அது நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களுக்கு சரியாக இருக்குங்கிறதுக்காக தான் அனுமதிக்கிறார். ஸோ தேவன் அனுமதிப்பது ஒவ்வொன்றுமே நல்லதுக்கு தான். ஸோ பாடு மற்றும் மரணம் எனும் அவரது பாத்திரத்தை பருகணும். பாடு மற்றும் மரணம், கர்த்தருக்கு கூட தேவன் பாத்திரம் கொடுத்தார் இல்லைங்களா. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். அது என்ன பாத்திரம்? அது அவமானத்தின் பாத்திரம். ஸோ அந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனால் தேவன் ஒன்றும் ரிப்ளை இல்லை. ஸோ இது நம்ம அனுபவிச்சு தான் தீரணும், பருகித்தான் தீரணும். ஓகே, பருகிற அப்படின்னாரு. ஸோ அதே போல பாடு மற்றும் மரணம் என்னும் பாத்திரத்தை கர்த்தர் பருகினது போல நம்மளும் பருகணும். இது சாதாரணமான ஒரு வாய்ப்பு இல்லைங்க. இது நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு ஸ்லாக்கியம். இது பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்குது. இதை நம்ம ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது.
அவரோட கூட பாடுபட்டு மரிப்பவர்கள் மட்டுமே மேசியாவினுடைய மகிமையின் சிங்காசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். நம்ம பாருங்க, அந்த மகிமையான சிங்காசனத்துல போய் வீற்றிருப்பதற்காகத்தான் நம்ம இந்த ஒரு அழைப்புக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா டைரக்டா அந்த சிங்காசனம் நம்மளுக்கு கிடைக்காது. அதான் நம்ம இந்த வசனங்கள்ல நம்ம வந்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுதியா இருக்கு. ஸோ அவரோடு கூட பாடுபட்டு மரிப்பவர்கள் மட்டும்தான். அவரோட கூட கரெக்டா சட்டத்தின்படி அவர் எப்படி பாடுபட்டாரோ, அவருக்கு சட்டத்தை மீறித்தான் எல்லாருமே செயல்பட்டாங்க. அவருக்கு சட்டத்தை மீறிதான் ஒவ்வொன்றுமே நடந்துச்சு. ஆனா பொறுமையோட சகிச்சிட்டார், வாய் திறவாமல் இருந்தார். அதே போலதான் நம்மளுக்கும் சட்டத்தை மீறித்தான் நம்மளுக்கு வந்து எல்லா சூழ்நிலைகளும் வரும். நம்ம நன்மை செஞ்சு பாடு அனுபவிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம். ஸோ நம்ம பொறுமையோடு இருந்து சகிக்கணும், முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் எந்த இடத்திலும் வந்து முறுமுறுக்கவே இல்லை. ஏன் முறுமுறுக்கல அப்படின்னா, தேவன் நேர்த்தியாக தீர்ப்பு செய்வார், சரியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். பண்ணிட்டு இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில். எல்லாரும் என்னை வந்து அடிக்கணும், என்னை துப்பணும், என்னை வந்து ஒரு சிலுவை மரணத்துக்குள்ள கொண்டு போகணும். தேவன் நீதியா செஞ்சுட்டு இருக்கிறார். இதுல நான் முறுமுறுக்கவோ சலிப்படையவோ ஒன்றும் இல்லை, பொறுமையோட சகிச்சிட்டார். ஸோ அதே போலதான் நம்மளும் பொறுமையோட சகிக்கணும். அப்படி சகிச்சாதான் மேசியாவினுடைய மகிமையான சிங்காசனத்தில் நாம் போய் அமர முடியும். ஸோ பாடுகளை சகிக்கணும். இந்த யுகத்தின் அழைப்பானது பலி செலுத்துபவர்களுக்கு மட்டுமானதாகும். ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. இந்த யுகத்தின், இந்த சுவிசேஷ யுகத்தின் அழைப்பு அப்படிங்கிறது பலி செலுத்துபவர்களுக்கு மட்டும். அப்படின்னா நம்ம பலி செலுத்திட்டு இருக்கிறோங்களா? என்னென்ன விதத்தில் நம்ம பலி செலுத்துறோம்? இன்னைக்கு காலையில் நம்ம எந்திரிச்சோம், ஒரு ஜெபம் பண்ணோம், மன்னா வாசித்தோம், அடுத்து நம்ம வேலைகளுக்கு போனோம், இப்போ இரவு வந்தாச்சு, அடுத்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் கேட்குறோம், ஒன்று கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம தூங்க போகிறோம். ஸோ எந்தெந்த வகையில் நம்ம வந்து பாடுகள் அனுபவிச்சிருக்கிறோம்? ஜென்ம மனுஷன் அது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருப்பாரு? காலையில் எழுந்திரிச்சிருப்பாரு, அவங்க சாமி அவர் கும்பிட்டுருப்பாரு, அவர் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிருப்பார், அவர் நைட்டுக்கு வந்திருப்பார், நைட்டுக்கு வந்து ஒரு முடிஞ்ச ஒரு அவங்க சாமி கும்பிட்டு அல்லது ஒரு வணக்கம் வச்சுட்டு அவர் படுத்து தூங்கிடுவார். அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? அவருக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? யோசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சொல்ல. நாம் என்ன வகையில் நம்முடைய விருப்பங்களை நாம் வந்து பலி செலுத்தியிருக்கிறோம். ஸோ இந்த யுகத்தின் அழைப்பானது பலி செலுத்துபவர்களுக்கு மட்டும்தான். ஆனால் தேவன் பாருங்க, ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். அந்த சாஃப்ட் கார்னர் வச்சதுனால தான் இந்த யுகத்தின் அழைப்பில் நம்மளை கொண்டாந்து நிறுத்தியிருக்கார். நம்ம என்ன பலி செலுத்தியிருக்கிறோம்? நம்ம பார்வையில் ஒன்றுமே இல்லை, அது உண்மை. அல்லது நம்ம பெருசாக செலுத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? ஒன்றுமே இல்லை. ஆனால் பாருங்க, தேவன் பார்க்குறார். ஏதோ ஒரு விஷயம் தேவனுக்கு பிடிச்சிருக்கு நம்மக்கிட்ட, அதைத்தான் அவர் பார்க்குறார். ஒரு சமயம் முதல் அழைப்பு கொடுத்தாங்க இல்லைங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினாள் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அன்னைக்கு வெறுத்து வந்துட்டோம், அவளை விட்டு வெளிவா, அவளுக்கு நேரிடும் வாதையில் நீ அகப்பட வேண்டாம், அவளை விட்டு வெளிவானோடனே வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் தேவன் ஒரு சமயம் பார்க்கிறாரோ, பார்த்துருப்பார் நிச்சயம். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சொல்ல, இன்னைக்கு வரைக்கும் இந்த அழைப்பில் நம்மளால் இயன்றதை, நம்மளால் முடிஞ்சதை பலி செலுத்துவதற்கு கொடுக்குறார் வாய்ப்புகளை. பாருங்க, ஒன்றாம் சபையிலிருந்து 6ஆம் கால சபை வரைக்கும் துன்பங்கள் இருந்துச்சு, போராட்டங்களும் இருந்துச்சு. ஆனால் 7ஆம் கால சபைக்கு மட்டும் துன்பங்கள் இல்லை, போராட்டங்கள் அதிகமாக இருக்கு. போராட்ட வாழ்க்கை நம்மளுக்கு என்னென்ன போராட்டங்கள்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் பிரபஞ்சத்தின் பொல்லாத சேனைகளோடும் எல்லாத்துக்கும் கூட நம்மளுக்கு என்ன இருக்குங்க? போராட்டம் இருக்கு. ஆனால் துன்பம் இல்லை. அன்னைக்கு எப்படி ஆதிகால சபைகளில் சத்தியத்தை போய் சொன்னால் ஒரு நடு மைதானத்தில் வச்சு அவங்கள வந்து கொடிய விலங்குகளுக்கு இரையாக்குனாங்க, சுட்டெரிச்சு கொன்னாங்க, தூக்கில் போட்டாங்க, ரெண்டாக கிழிச்சாங்க, வாளால் அறுப்புண்டு கொலை பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கா? துன்பங்கள் இல்லை, போராட்டங்கள், மைண்ட் டிஸ்டர்பன்ஸ், மாம்சத்தோடும் இரத்தத்தின் இரத்தங்களோடும் பிரபஞ்சத்தின் அதிபதி, பொல்லாத சேனைகள், கெட்டுப்போன தூதர்கள். கெட்டுப்போன தூதர்களுடைய மெயின் ஒரு வேலை என்ன தெரியுங்களா? டைரெக்டாக நம்மளை வந்து மாம்சத்தில் போய் வந்து தாக்குறதில்லை,
நம்முடைய சிந்தையை அட்டாக் பண்ணுறது. நம்மளுடைய சிந்தையை அட்டாக் பண்ணி தேவனுக்கு பலி செலுத்தக்கூடிய அந்த ஒரு சிந்தையை மாற்றி வேற சிந்தையை கொண்டு வந்துடுறது. தேவனுக்கு பிடிக்காத விஷயங்களை நமக்குள்ள விதைக்கிறது. நம்முடைய கண்களின் இச்சையை நிறைவேற்றும்படி செய்யறது, மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்றும்படி செய்யறது, ஜீவனத்தின் பெருமையை பேச வைக்கிறது. ஸோ இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது நம்மளுக்கு தேவனுடைய சிந்தையை குறித்ததான காரியங்கள் குறைவுபடும். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரங்கள். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாததல்லவே. ஸோ நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள் இருக்குது பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மரண பரியந்தம் நம்முடைய மீட்பரின் சுயத்தை வெறுக்கும் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதற்கான அழைப்பு பாருங்க. தேவன் சூப்பராக ஒரு பிளான், அருமையான ஒரு திட்டம் வச்சிருந்திருக்கார். நம்ம தனியாக போனால் எங்காவது தவறிடுவோமோன்னு சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே கொடுத்துருக்காரு. சொந்த குமாரனும் என்ன பண்ணியிருக்காருன்னா அடிச்சுவட்டை வச்சுட்டு போயிருக்கார். ஃபுட் பிரிண்ட்ஸ், ஒரு மேப் போட்டு கொடுத்துருக்கார். இப்படி வாங்க, இப்படி வந்தீங்கன்னா நீங்க தவறவே மாட்டீங்க. நம்ம ஃபுட் பிரிண்ட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு, அவருடைய வசனங்கள் மூலியமா தெரிஞ்சு வச்சுட்டு, அந்த ஃபுட் பிரிண்ட்ல காலை வைக்காம பக்கத்தில் வைக்கிறோம், ட்ராக்கை விட்டு வைக்கிறோம், மாற்றி வைக்கிறோம். அதனால தான் பலவிதமான கண்ணிகளில் போய் சிக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியலன்னா எழுந்திருக்கு வர முடியல. ஸோ கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு ஏற்பாடுகளை வச்சிருக்கிறார் நம்மளுக்காக. ஸோ நம்ம அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அடுத்ததாக கவனிக்கிறேங்க, துன்பங்கள், சோதனைகள், சிலுவைகள், சுயத்தை பலி செலுத்துவது என்பவைகளின் கீழாக உண்மைத்தன்மைக்கான பரீட்சையில் நிலை நிற்பவர்கள் மட்டுமே திருச்சபையின் ஜெயங்கொள்ளுபவர்களுக்குரிய மகிமைகளில் கிறிஸ்துவுடன் பகிர்ந்து கொள்வதற்கான அந்த ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த அழைப்பில் வந்திருக்கிற எல்லாத்துக்கும் தேவன் 1,44,000 கிரீடங்கள் கொடுக்கறதில்ல. யார் உண்மையில் பலி செலுத்துறாங்க, யார் கிறிஸ்துவின் அடிச்சுவட்டிலேயே தன்னுடைய கால்களை வச்சு போறாங்க, தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி போறாங்க, யார் கர்த்தரை போல வாழ்றாங்க, கர்த்தரை போல பலியாகிறதுக்கு தங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் தான் தேவன் பார்க்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது ரொம்ப கவனிக்கணும். ஸோ தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. அவரோட கூட பாடுபட்டால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளுக்குள்ள நம்ம போலான்னு சொல்லி ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஸோ இந்த அம்சம் இன்னும் முழுமையாக நிறைவடையலை. ஏன்னா கர்த்தர் போல பலியாகிறது அப்படிங்கிறது அது சாதாரணமான விஷயம் இல்லை. நாம் அவரோட கூட மரிச்சிட்டோன்னு சொல்றோம், ஒவ்வொன்றா மறிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஒரு விஷயத்தை மறிக்க வச்ச இன்னொரு விஷயம் முளைக்குது. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா நம்ம மறிக்க செய்யணும். அப்படி மறிக்க செஞ்சாதான் அது முழுமையடையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மனவாட்டி, கிறிஸ்துவின் சபை முழுமையடையும். ஸோ இந்த பாடுகள் அப்படிங்கிறது மனுக்குலத்தில் பொதுவாக காணப்படும் வியாதி முதலான பாடுகளை குறிக்காது. புதர், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் புதர், நம்ம சுய தேவைகளுக்காக நம்ம போய் ஒரு சில சிக்கல்ல சிக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கிறது அதை குறிக்காது. மாறாக கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகளை, அதாவது கிறிஸ்துவின் ஊழியத்தில் ஈடுபடுவதன் மூலம் வரும் பாடுகள் அது குறிக்குது. அதுதான் நம்ம கவனிக்கிறோம். இயேசுவின் பாடுகள் பலியின் நிமித்தமாக வந்தது, பலியின் நிமித்தமாகத்தான் வந்துச்சு. மாறாக எந்த தவறுக்காகவும் கிடைத்த பாடுகள் அல்ல கர்த்தருடைய பாடுகள். எனவே அவருடைய பாடுகளில் நாம் பங்கடைகிறோம் என்றால் நமது பாடுகள் பலியின் நிமித்தமாக வந்தவையாக இருக்கணும். இந்த ஒரு அழைப்புக்குள்ள இந்த சத்தியத்தினுடைய விஷயங்களுக்குள்ள இந்த சத்தியத்துக்காக நாம் பாடுபடுறோம். இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக பாடுபடுறது, சகோதர சகோதரிகளுக்காக ஊழியம் செய்யறது, அவர்களுக்கு வேணுங்கிற உதவிகளை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம ஒரு சில பாடுகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரருக்கு உடம்பு சரியில்லை, அவருக்கு வேணுங்கிற உதவிகள் நாம் செய்கிறோம், உடல் உழைப்புகள், மற்ற விஷயம் நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறோம். அது நிமித்தம் நம்மளுக்கு உடல் சோர்வு வருது, கஷ்டங்கள் வருது, அதை பொருட்படுத்தாமல் போய் செய்யணும். அதுதான் அன்புக்குரிய சகோதர சோர்ல நாம் பாடுபடுவதற்குண்டான அர்த்தம். அது நம்ம கவனிக்கணும். ஸோ பாடுபடுவதற்கான இந்த மன விருப்பமானது நமது கர்த்தருடன் நாம் செய்திட்ட பலியினாலான உடன்படிக்கையாக இருக்குது. ஏன்னா நாம கர்த்தரோட எப்படி உடன்படிக்கணும்? பலியினால் என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்க. சங்கீதம் 55 படிக்கிறோம் இல்லைங்களா?
ஸோ அது பலியினாலான உடன்படிக்கை. நாம் உடன்படிக்கை பண்ணுறதே பலி தான். பலி செலுத்துறன்னு சொல்லித்தான் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம். ஸோ முற்றிலும் நாம் தகனம் செய்வதாக சொல்லித்தான் நாம் உடன்படிக்கை பண்ணிக்கிறோம், அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். ஸோ அவருடைய மரணத்திற்கு ஒப்பாகிறன்னு சொல்லித்தான் நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். நம்முடைய உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பதன் மூலமாகவே நம்மேல் நாம் வருவித்துக் கொள்ளும் பாடுகள். உண்மையிலுமே அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, நம்முடைய உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கை பண்ணிட்டு உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்டு வாழக்கூடாது. நாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அல்லது நம்ம வீட்டில் ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்போம். அப்போ அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம வாழணும். அக்ரிமெண்ட் போட்டு அக்ரிமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருந்தா அந்த அக்ரிமெண்ட் செல்லுங்களா? ஆனால் பாருங்க, தேவன் வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்ட தேவன் கூட உடன்படிக்கை பண்ணிட்டோம். நல் மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணியாச்சு, எடுத்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஆனால் உடன்படிக்கைக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? அர்ப்பணிப்புக்கேற்ற ஜீவியம் நாம் ஜீவிக்கிறோமா? சுடர்களைப் போல நாம் வந்து பிரகாசிக்கிறோமா? இது நாம் கவனிக்கணும். ஸோ நம்முடைய உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அப்படி உண்மையாக இருக்கும்போது பாடுகள் வருதா? தேவன் பார்த்துக்கொள்வார் அதை. ஸோ கர்த்தரால் தயவு பெற்றவர்கள் மற்றவர்களை விடவும் அதிகப்படியான பாடு அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. யாருக்கு தேவ தயவு கிடைச்சிருக்குதோ அவங்க மற்றவர்களை விடவும் அதிகப்படியான பாடு அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கு. நம்மளுக்கு பாடுகளே வரல அப்படின்னா கர்த்தரிடத்துலேருந்து இன்னும் கிருபை அதிகமாக பெற்றுக்கொள்ளேன்னு அர்த்தம். நம்மளுக்கு பாடுகள் அதிகம் வருதா? கர்த்தரிடத்துலேருந்து தயவு பெற்றுட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஃபுல் தயவு வரும்போது ஃபுல் பாடுகள் இருக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து நெருக்கப்படணும். அப்படின்னா ஃபுல் தயவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நிறைய பாடுகள், அப்படின்னா நிறைய நம்ம வேலை செய்யணும். சத்தியத்துக்காக, ஊழியத்திற்காக நிறைய வேலை செய்யணும். அதிக ஊழியங்கள் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கணும். தங்களது எதிர்கால பணிக்காக தயார் செய்கின்ற தெய்வீக தயவின் அடையாளங்களாக இந்த துன்பங்களை அவர்கள் ஏற்றுக்கணும். இந்த துன்பங்கள் எல்லாம் வருது இல்லைங்களா? சத்தியத்தின் நிமித்தம் நம்மளுக்கு வருது இல்லைங்களா? அதை நம்ம எப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னா, எதிர்கால பணிக்காக தயார் செய்கின்ற தெய்வீக தயவு, அதனுடைய அடையாளம் தான் அது. தேவன் யாரை அதிகம் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சிச்சைகள் கொடுப்பார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? படிக்கிற இல்லைங்களா? ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஏங்க அடிக்கிறான், ஏங்க திட்டுறாங்க, ஏன் கண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக, வாழ்க்கையில் நல்லா வரணும் அப்படிங்கிறதுக்காக, எதிர்காலத்தில் ஒரு சிறந்தவராக வரணும் அப்படிங்கிறதுக்காக தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கண்டிக்கிறார். அது வந்து அவரை அந்த தகப்பன் அந்த குழந்தைய வந்து ஒன்றுமில்லாமல் போவதற்காக அதை செய்யறதில்லை. எதிர்காலத்தில் சிறந்து விளங்கணும் சமுதாயத்தில் அப்படிங்கிறதுக்காக தான் தண்டிக்கிறார். அதுபோலதாங்க தேவன். எதிர்காலத்தில் நம்ம வந்து எல்லா ஜனங்களையும் நாம் வந்து ஒரு ஆறுதலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம், ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு பயிற்சி வேணும். அதற்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த துன்பங்களை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். இது ஒரே ஒரு பலியாகும், அதாவது ஒரே ஒரு ஆசாரியரின் ஒரே சரீரமானது பலி செலுத்தப்படுவதாகவும் சொல்லி சொல்கிறார். ஸோ பாடுகள் முடிஞ்சதுக்கப்புறம் மகிமை தொடங்கும். கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், முடிஞ்சோடனே எக்ஸாம் எல்லாம் வச்சு பாஸ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட். உலகத்திலேயே அப்படி தான் இருக்குங்க. அப்போ நம்ம கூட என்ன பண்ணுங்க? பாஸ் பண்ணணும். இப்போ பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பாடுகள் முடிந்தவுடன் மகிமை நம்மளுக்கு தொடங்கும். ஸோ தலையும் சரீரமுமாகிய மகத்தான கிறிஸ்துவின் மகிமையானது அவர்களது பாடுகள் அனைத்து முடிவடைவது வரையிலும் அது ஆரம்பமாக முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே சகோதரர் சொல்கிறோம். ஸோ இந்த எண்ணம் நினைவு கூறுதலில்
பங்கேற்பவர்களின் மனதின் முன்பாக காணப்படணும்னு சொல்றார். நம்மளுக்கு சொல்றாரு பாருங்க, இந்த ஒரு எண்ணம் நினைவு கூறுதலில் பங்கேற்பவர்களின் மனதில் முன்பாக காணப்படணும். இந்த யுகத்தின் முடிவில் கர்த்தர் தமது ஜனங்களை அக்கினி போன்ற உபத்திரவத்தின் ஊடே கொண்டு போகலாம். இந்த ஒரு யுகத்தின் முடிவில் கர்த்தர் என்ன பண்றாருன்னா, தம்முடைய ஜனங்களை அக்கினி போன்ற உபத்திரவத்தின் வழியாக கடந்து கொண்டு போலாம். ஆனால் எலியாவிற்கு நடந்தது போலதான் அது அவர்களை பரம வீட்டிற்கும் மகிமை கனம் அழியாமைக்கும் அழைத்து செல்லும் ஒரு ரதமாகத்தான் இருக்கு. ஒரு மிகப்பெரிய சுழல் காற்று வந்தோன்னு என்னாச்சு, ஒரு ரதம் வந்து அப்படியே அவங்களை எலியாவை கொண்டு போயிடுச்சு. ஸோ அதே போலதான் உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள அது போயிடும். ஸோ ஆட்டுக்குட்டியானவரின் பின்னடியார்கள் சௌகரியம் எனும் மலர்படுக்கையில கிடத்தப்பட்டு பரலோகத்திற்கு சுமந்து செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்போர் நிச்சயமாக தவறாக நினைக்கிறார்கள் சொல்றார். எவ்வளவு அழகா சகோதரர் கொடுக்கிறார் பாருங்க. ஆட்டுக்குட்டியானவரின் மனைவிகள் கிறிஸ்துவின் சபை வகுப்பார், அதாவது நம்ம சௌகரியம் என்னும் மலர்படுக்கையில கிடத்தப்பட்டு இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டா எல்லா ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிருங்க. எல்லாமே நம்மளுக்கு பிளஸிங் தான். இப்போ பெயர் சபையில் சொல்கிறாங்க இல்லைங்களா, நீங்கள் ஆண்டவர் தேடி வந்துட்டீங்களா, உங்களுக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் நடக்கும், எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி சத்தியத்துக்குள்ளே வந்துட்டா நம்மளுக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக நடந்துடும். எல்லாமே ஆசீர்வாதமாக நடக்கும். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நித்தியத்திற்கும் நம்மளுக்கு நன்மை கொடுக்கும். அதற்கு முன்பாக ஒரு சில அனுபவங்களை சபை கடந்து போகணும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்றாரு, ஆட்டுக்குட்டியானவரின் பின்னடியார்கள் சௌகரியம் என்னும் மலர்படுக்கையில கிடத்தப்பட்டு பரலோகத்துக்கு சுமந்து செல்லப்படுவார்கள் என்று எதிர்பார்ப்போர் நிச்சயமாக தவறாக நினைப்பாங்க. ஸோ பாடுகள் நிச்சயம் உண்டு. பாடுகைக்கு பின்பாக பாடுகளுக்கு பின்பாக ஆளுகையும் இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ ஆவிக்குரிய தளத்தில் நமது தலையானவரின் மகிமைகளையும் கணங்களையும் பகிர்ந்து கொள்ளுவோம் கண்டிப்பாக. அவர் பூமியில் தம்முடைய ராஜ்யத்தை நிறுவி இருக்கும்போது புதிய யுகத்தின் திறப்பிலும் அதன் ஆசீர்வாதங்களை வழங்குவதிலும் நம்மளுக்கு பங்கு இருக்கு. 1000 ஆண்டு யுகத்தில் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஸோ திவ்ய சுவாபத்திலும் மகிமை கணம் மற்றும் அழியாமையிலும் இயேசுவோடு பங்கடையும். ஸோ நாம் துன்புறுத்தலை தவறவிட்டால் ஆசீர்வாதத்தையும் தவற விடுவோம். நாம் பாடுபடுவதை தவற விட்டுட்டோம்னா ஆளுகையும் தவற விடுவோம். நாம் பலி செலுத்துவதை தவற விட்டுட்டோம்னா கிறிஸ்துவின் மணவாட்டி வகுப்பாருங்கிற மேன்மையான ஸ்லாக்கியத்தையும் நாம் தவற விட்டுருவோம். ஸோ சிறிய ஒரு விஷயத்தை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஸோ எந்த ஒரு காரியத்திலும் கிறிஸ்துவை நாம் முன்னிறுத்தி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதான் நம்ம கவனிக்கணும். ஸோ அவரோட கூட ஆளுகையும் செய்யக்கூடிய வாய்ப்புக்குள்ள போறோம்னா பாவத்தின் அனுமதியால் இது சாத்தியமானது. அதாவது விழுந்து போன சந்ததியில இயேசுவை போன்ற அதே மனப்பான்மையுள்ளவர்களை பாடுகள் வழியாக தங்கள் ஜீவனை கையளிப்பதற்கும் அவருடன் ஆளுகை செய்வதற்கு பாத்திரவான்களாக கருதப்படுவதற்கும் தேவனால் நியாயமான முறையில் அனுமதிக்க முடிஞ்சது. நீங்கள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால அந்த ரட்சிப்புக்கு உங்களை தேவன் அழைச்சிருக்கிறார். ஸோ அதைத்தான் 2 தெசலோனிக்கேயர்ல உங்கள் சகோதரர் கோட் பண்ணுறார். ஸோ நாம் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவணும் அப்படின்னு சொல்லி கொலோசியர்லேயே சொல்கிறார். அதே சமயம் நாம் அவரோட கூட பாடுபட மறுத்துட்டோம்னா ஆளுகையும் செய்ய முடியாது. அதே சமயம் நாம் அவரை மறுதளிச்சா, ஸோ புறக்கணிச்சா, ஏற்க மறுத்துட்டா, சரியானது என்னும் ஒரே காரணத்திற்காக அவர்களும் நம்மை போல சரியானதை செய்வதற்கு ஏதுவாக தேவன் மனிதனுக்கு நல்லதையோ தீயதையோ தேர்ந்தெடுக்கக்கூடிய சுயாதீனத்தை முழுமையாக அளிச்சிருக்கிறார். நம்மளுக்கு சுயாதீனம் எதற்காக தேவன் கொடுத்துருக்காருன்னா நன்மை தீமை நீயே முடிவு பண்ணு. நான் சொல்றேன் உனக்கு நன்மை இதுதான் சொல்லி, இல்லை எனக்கு சுயாதீனம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஓகே, சுயாதீனத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ எப்பவுமே தேவன் கொடுத்த சுயாதீனத்தை அன்புக்குரிய சகோதர சோர்ல நன்மைக்காகத்தான் நம்ம பயன்படுத்தணும். நம்முடைய சுய விருப்பங்களுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பயன்படுத்தக்கூடாது. தேவன் சுயாதீனம் தந்திருக்காரா? எதற்காக? எல்லை இல்லாமல் அன்பு செலுத்துவதற்காக.
எல்லை இல்லாமல் சகிச்சு போறதுக்காக, எல்லை இல்லாமல் சகோதர சகோதரிகளை ஆதாயப்படுத்துவதற்காக, எல்லை இல்லாமல் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சுயாதீனத்தை வச்சுட்டு அவ்வளோதான் லிமிட்டு, இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாது. சொல்கிறோம் இல்லைங்களா, இவ்வளோதான் பிரதர் லிமிட்டு, இந்த லிமிட்டுக்கு மேலே முடியாது. ஒரு நாள் ஊழியத்துக்கு கூப்பிடுங்க வர்றோம், டெய்லியும் கூப்பிட்டா எப்படி? ஒரு நாள் மீட்டிங் சொல்லுங்கள் வந்து கலந்துக்கிறோம், டெய்லி எப்படி? ஸோ வருஷத்தில் ஒரு கன்வென்ஷன் ஓகே, 2 கன்வென்ஷன் ஓகே, 3 நாளெல்லாம் எப்படி பிரதர்? ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல, தேவன் நம்மளுக்கு சுயாதீனத்தை நன்மைக்காக செய்யணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்கார். நாம் அந்த சுயாதீனத்தை நம்முடைய விருப்பங்களுக்காக நாம் செலவு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அவரை அறிக்கை செய்யும் தைரியத்தை அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்றாங்க, பட் கிரியையினால் அவரை மறுதலிக்கிறாங்க. இது யாரோவோ குறித்து பேசுற மாதிரி நம்ம நினைக்க வேண்டாம். இந்த வசனத்தை நமக்கு பொருத்தி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்றோம், தேவன் தான் எங்களுக்கு அப்பான்னு சொல்றோம், அவர் தான் எங்களுக்கு ஊற்றும் காரணருமா இருக்கிறாருன்னு சொல்லி சொல்றோம், கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமே சொல்றோம், அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிறோன்னு சொல்றோம். ஆனால் தங்கள் கிரியைகள்ல சரியில்லை அப்படின்னா, தங்களுடைய கிரியைகள்ல தேவனுடைய நாமம் மகிமைப்படலை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட். ஸோ அவரை மறுதலிப்பது போல, அவரை தெரியாதுன்னு சொல்ற போல. ஒரு டைம் தான் அங்கே பேதுரு சொன்னார், அவர் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு. அந்த ஒரு டைம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் மனம் கசந்து அழுகிறார், ஐயோ இப்படி சொல்லிட்டோமேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஒரு டைம் சொன்னதுக்கே நம்ம எத்தனை டைம் பாடத்தில் கேட்குறோங்க, அவர் மறுதளிச்சிட்டாருங்க, பேதுரு மறுதளிச்சிட்டாருங்க, பேதுரு மறுதளிச்சிட்டாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் நம்ம தேவனுடைய சத்தியத்தை கேட்டுட்டு அந்த சத்தியத்தின்படி நம்ம நடக்கலை, வாழலை, கிரியையில் காண்பிக்கல அப்படின்னா நம்ம கூட மறுதளிக்கிறோம். அப்படின்னா ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம எத்தனை டைம் நம்ம மறுதளிக்கிறோம்? அப்புறம் பேதுரு பண்ணது பெரிய மிஸ்டேக்கா இல்லை நம்ம பண்ணிட்டு இருக்கிறது பெரிய மிஸ்டேக்கா? பேதுரு மட்டும் இல்லைங்க, யுதாஸ் கூட, அவர் கூட காட்டி கொடுத்தார். ஸோ நம்ம எந்தெந்த வகையில் தேவனை வந்து விட்டு கொடுக்குறோம், அது கூட தவறு தானுங்க. கிறிஸ்துவை நம்ம விட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா, சத்தியத்தை நம்ம விட்டு கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் இருக்கலாமா? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாங்க, நான் நன்மை செய்யணும்னு தான் விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ள இருக்கக்கூடிய பாவம் அப்படி செய்யுது. ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்ல, நாம் எந்த வகையிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம இருந்துடக்கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கண்டிப்பாக நம்ம வந்து கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு பிளஸ்ஸிங், அதான் நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ அப்படி நாம் செய்யலை அப்படின்னா மறுதளிச்சிரும், அது அப்படித்தான் அர்த்தம். ஆதாம சொல்கிறோம், அவர் வந்து தேவன் சொன்ன பழத்தை அவர் வந்து சாப்பிடாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைங்க, இந்த ஆதாம்னால தான் இவ்வளோ பிரச்சனை சொல்கிறோம். அவர் ஒரே ஒரு முறை தான் அந்த பழத்தை சாப்பிட்டார். ஆனால் நம்ம எவ்வளோ நாள் அந்த பழத்தை சாப்பிட்றோம்? எவ்வளோ நாள் சாப்பிட்றோங்க? இது தப்பு தானே? ஸோ இதெல்லாமே அது மறுதளிக்கிற மாதிரி தான், கர்த்தருடைய போதனைகளை நாம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி தான், தேவனுடைய வழிநடத்துதலில் நடக்க விருப்பமில்லாத மாதிரி தான். ஸோ அப்படி நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார், பிரியமான சகோதர சோர்ல. ஸோ இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பதற்காக எச்சரிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். ஸோ இவர்கள் சுத்த இருதயமும் புத்தியுள்ளவர்களுமா இருந்தால் மட்டும் போதாது, தங்கள் கிரியைகளில் தேவனுடைய வார்த்தைகளை உண்மையாக கொண்டு அதன்படி ஜீவிக்கணும். ஸோ கேட்கறது எவ்வளோ முக்கியமோ கேட்பதற்கேற்ப கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது, பிரயோஜனம் இல்லை. ஸோ அதுதான் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ சத்தியங்கள் வேணாலும் கேட்கலாம், படிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஸோ நம்ம அதன்படி கிரியைகள் செய்கிறோமா? ஸோ கிரியை ரொம்ப முக்கியம்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். நம்மை நாம் அடிக்கடி சோதித்தறிந்து நடந்தால் மட்டும்தான் இதை நிறைவேற்ற முடியும். ஸோ கர்த்தர் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கரெக்டாக நாம் நடக்கிறோமா, கரெக்டாக செய்கிறோமா, கரெக்டாக இருக்குதா, தேவனுக்கு பிரியமாக இருக்குமா, தேவன்கிட்ட கேட்டுட்டு செக் பண்ணிகிட்டே போனார். ஆனால் நம்ம ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து நடக்கிறோங்களா, செக் பண்ணுறோமா? ஒரு சுய பரிசோதனை
நம்ம சுய மதிப்பீடு நம்ம செஞ்சு பார்க்குறோமா? இந்த நினைவு கூறுதல் டைமில் மட்டும் அந்த 3 மாதம் மட்டும் ஏதோ சுய பரிசோதனை செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் நாம் செய்யணும். ஸோ தேவ அன்பை நாம் எந்த அளவுக்கு காட்டி வருகிறோம் அப்படிங்கிறதையும், அவர் நமக்கு போதித்து கொடுத்த அன்பின் கட்டளையை கை கொண்டு நடப்பதன் மூலமாகத்தான் நாம் கிரியைகளாக வெளிப்படுத்த முடியும். ஸோ தேவனிடம் உள்ள அன்பு, உள்ளான அன்பு இல்லாதவன் அவரை அறிந்தும் மறுதலிக்கிறவனாக இருக்கிறான்னு சொல்லி சொல்றார். ஸோ தேவனிடத்துல உண்மையான உள்ளான அன்பு வைக்கிறது அப்படிங்கிறது அவருடைய வசனத்தின்படி நடக்கிறது. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவருடைய வசனத்தை கை கொள்ளாமல் நடந்தான், அவன் பொய்யன் சொல்லி நாம் பார்க்கணும். வசனத்தின்படி வாழல அப்படின்னா, அன்புக்குரிய சகோதரர் சொல்லி, சத்தியத்தின்படி வாழல அப்படின்னா நாம பொய்யன். தேவனை தெரியும், பட்டு அது பொய்யான ஒரு வாழ்க்கை, ஒரு மாய்மாலம் நடிக்கிறது. அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ அவரும் நம்ம மறுதலிச்சிருவார் அப்படின்னா வில் தன் டினையஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அவர் நம்மை மறுதலிப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போயிடக்கூடாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தாலும் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இஃப் we are faithless, he remains faithful, for he cannot deny himself ன்னு சொல்லி சொல்றார். ஸோ நாம உண்மை இல்லவர்களாகத்தான் இருக்கிறோம், உண்மை இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். பட் தேவன் எப்படி இருக்கார் பாருங்க, உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். அவர் போல தான் நம்மளை பார்க்கிறார். எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம் பாருங்க, இது சாதாரணமான ஸ்லாக்கியமா. ஸோ அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார் அப்படின்னா தேவனால் தவறு செய்யவே முடியாது. God cannot do wrong அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டாரு. அதுதான் நம்ம பார்க்கிறோம், இறைவன் பொய் சொல்லுவார் என்பதோ முடியாத காரியம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பொய் சொல்லுவார் அப்படிங்கிறத கற்பனையே பண்ண முடியாது. நம்ம கண்ணு முன்னால் அவ்வளோ சாட்சிகள் இருக்கு, அப்படியெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தேவன் பொய் சொல்ல மாட்டார். ஏனெனில் அது அவருடைய நீதியான குணலட்சணத்திற்கு முரணாக இசைவில்லாததாக இருக்கும்னு சொல்லி சொல்றார். தேவன் நீதியின் தேவன், அப்புறம் நீதிக்கு புறம்பா அவர் எப்படி செயல்பட முடியும்? முடியாது. ஸோ அவர் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டார். அப்படின்னா நமக்கு மேன்மையான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ளே அழைச்சிருக்காருன்னா, நம்மளுக்கு ஆளுகையை தர்றேன்னு சொல்லியிருக்காருன்னா நிச்சயமாக தருவார். அதற்கேற்ப நடக்கிறது நம்ம கையில் தான் இருக்கும். ஸோ கிரியைகளில் நம்ம மெய்ப்பித்து காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை உண்மையுள்ளது. ஸோ காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். அடுத்ததாக அதிகாரம் 2 வசனம் 14 16 வரைக்கும் கவனிக்கும் பொழுது தீமோத்தேயுவுக்கு 5 கட்டளைகள் கொடுக்குறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி, எவைகளைன்னா மேலே நம்ம பார்த்துட்டு வந்தோம் இல்லைங்களா, பாடுபடுறது, ஆளுகை செய்கிறது, நம்ம உண்மை இல்லை பட் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு, அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார், இந்த விஷயங்கள் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் நினைப்பூட்டணும், அப்புறம் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத கேட்கிறவங்களை கவிழ்த்து போடுவதற்கு எதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு நீ எச்சரித்து புத்தி சொல்லு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும், இந்த வசனம் அடிக்கடி நாம் படிச்சிருக்கோம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஸோ ஜாக்கிரதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிந்தனைக்குரியது. சகோதரர் சொல்ற, ஜாக்கிரதை உள்ளவர்களே தேவனுக்கு அங்கீகாரமாக நடந்து இடுக்கமான பாதையை கண்டடைவார்கள். எல்லாருனாலையும் இடுக்கமான பாதையை கண்டுபிடிக்க முடியாது, ஜாக்கிரதை உள்ளவர்கள் தான் முடியும். ஸோ ஜாக்கிரதையாய் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்க வசனத்தை நிதானமாக தியானிக்கணும். நம்முடைய வழிகள் தேவனுடைய போதகத்திற்கு உட்பட்டிருக்கிறதா என்று அறிய கவனமாய் அவற்றை பகுத்தறியணும்.
நான் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்குதா? கவனமா பார்க்கணும். கவனமாய் சீயோனில் சமாதானத்தை நிலைப்படுத்த பிரயாசப்படணும். ஜாக்கிரதையாக பாவமான செய்கைகளுக்கு விலகி இருக்கணும். ஜாக்கிரதையுடன் உண்மை போர் வீரனாக தைரியத்துடன் பெருந்தன்மையான காரியங்களை செய்ய நினைக்கணும். ஜெனராசிட்டி மைண்ட் இருக்கணும். பெருந்தன்மையா எல்லாத்தையும் பார்க்கணும். சிறுத்தன்மையா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒரு பரந்த மனப்பான்மையோட, ஒரு தாராள மனப்பான்மையோட அணுகணும். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். தாராள மனப்பான்மை எப்படி பிரதர் காட்டுறது? அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி பிரதர் அதை காட்டுறது அப்படின்னா, அவருடைய வசனங்கள் படிக்கணும். தாராள மனப்பான்மை காண்பிப்பதற்குண்டான சூழல்களை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அப்ப நாம காண்பிக்கணும். ஒரு தடவை தவறிட்டுமா, தேவன் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரா, காமிச்சிடணும், செஞ்சிடணும். அதுதான் தேவன் நம்மக்கிட்ட விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரர்களே, ஸோ தேவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு உண்மையுள்ள ஒரு வார்த்தைகளாக இருக்குது. ஸோ பிகம் காட்ஸ் ஒர்க்கர். தேவனுடைய ஒரு மனிதன், தேவனுடைய ஒரு மனுஷன், தேவனுடைய ஒரு ஊழியக்காரர் ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் நமது போதகரும் குருவுமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவே தனிமையில் சென்று தெய்வீக திட்டத்தை குறித்து படிக்க வேண்டியது ஞானமான முறை என்று அதை கடைப்பிடித்தது போல, அவரது சீடர்களாகிய நாம் எவ்வளவு அதிகமாக அதை கடைப்பிடிக்கணும் சொல்றாரு பாருங்க. பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் இப்போ நம்ம ஒவ்வொருவருமே ஊழியக்காரர் தான். ஏதோ சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான், ஊழியக்காரிகள் தான். ஸோ பொது ஊழியத்தில் இறங்குவதற்கு முன்னர் நமது போதகரும் குருவுமா இருக்கிறவர் கிறிஸ்து, அவரே போய் அந்த ஊழியத்துக்குள்ள தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்வதற்கு முன்பாக தனிமையில் போய் ஜெபிக்கிறார். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை குறித்து அங்கே கற்றுக்கொள்றார் அப்பா கிட்ட. ஸோ அது போல தான் அன்புக்குரிய சொல்ல, நாம் அன்றாட வாழ்க்கையில் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை படிக்கணும். அப்படின்னா அவருடைய சத்தியங்களை அதிகமாக படிக்கணும், கேட்கணும். அது ரொம்ப அவசியம். ஏன்னா கர்த்தருக்கே அது அவசியம்னா நமக்கு எவ்வளோ அவசியம். நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம எத்தனை பாடங்கள் படிச்சிருக்கிறோம், எத்தனை சத்தியம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கே அது தேவை. பரிபூரணர் அவர், அவருக்கே அது தேவை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அவசியங்க. ஸோ இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா நாம் அபூரணர்கள், பாவ ஆதாமின் வழி வந்தவர்கள். கர்த்தரின் வார்த்தையையும் அவருடைய ஆவியையும் அவரது ஆலோசனைகளையும் நாம் முந்தி தேடணும். முந்தி ஃபஸ்ட்டு அவருடைய வார்த்தையை தான் தேடணுங்க. தேவனுடைய வார்த்தைகள் தான் ஆசீர்வாதம். ஸோ அதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேடணும்னு சொல்லி சகோதரர் சொல்கிறார். முறையாக தேவ திட்டத்தை கற்றறிந்த பின்னரே நாம் ஊழியத்தை தொடங்கணும். முறையாக தேவ திட்டங்களை கற்காமல் அவசரப்பட்டு சென்று வம்புல மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவனுடைய தெய்வீக திட்டம், தேவனுடைய சத்தியங்களை நாம் வந்து படிக்கணும். அதுதான் இந்த ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பாகவே பாடங்கள் எடுக்கக்கூடிய, ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பாடம் கொடுப்பாங்க. முதல்ல மூத்த சகோதரர் சொல்லுவாங்க, ஒரு ஊமை சொல்லுவாங்க. ஒருவன் கோபுரம் குட்டம் மனதாக இருந்தால் முன்பு உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். அப்போ ஏன் அப்படின்னா, கோபுரம் கட்டி பாதியில் நின்றுச்சுன்னா ஊரே பார்த்து பெருசாக கட்டுனா இப்போ முடிக்க முடியாமல் திராணி இல்லாமல் இப்படி கேவலமாயிருச்சே சொல்லுவாங்க. நம்மளை அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லா கன்வென்ஷனுக்கும் போனாங்க, ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இல்லாமல் எல்லா ஹாலிடேல மீட்டிங் வச்சாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து சத்தியம் கேட்டாங்க, எந்த சொந்த பந்த விஷயத்துக்கு வரல, சடங்காச்சாரங்களுக்கு விலகி நின்றுன்னு சொன்னாங்க. எல்லாம் நாளைக்கு நம்மளை வந்து பேசுவாங்க, நினைப்பாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஸோ நாம் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாம் அதன்படி நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ கர்த்தர் கூட ரொம்ப மோசமாக தான் பேசினாங்க. மதுபான பிரியன் சொன்னாங்க, போஜன பிரியன் சொன்னாங்க, திருடன் சொன்னாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. எல்லாத்தையும் பொறுமையோட சகிச்சு அவருக்கு கோல் என்னன்னா அப்பா கொடுத்த வேலை செய்யணும், அது ஒன்று தான். அதே போல தான் நம்மளை குறித்து சொன்னாலும் நம்மளுடைய எண்ணம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன, லக்கு, அந்த லக்கை நாம் வந்து என்ன பண்ணணும்னா அடையக்கூடியவர்களாக இருக்கணும். நாம் செய்வதற்குரிய பணியை தேவ திட்டத்திற்கு இசைவாக தேவ சித்தப்படி
பொறுமையோடு கற்போமே ஆனால் எவ்வித தடையும் இல்லாமல் தேவ சித்தப்படி அவர் விருப்பப்படி ஊழியம் சிறப்பாக இருக்கும் சொல்லி சொல்றார். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொன்ன இந்த ஒரு வார்த்தையை நாம் நன்கு கவனித்து வெட்கப்படாத ஊழியக்காரனாக நாம் இருக்கணும். நாம் பூரண ஆயத்தமாக இல்லாவிட்டால் தேவ ஊழியத்தில் உபயோகமாக இருக்க முடியாது. நம்ம ஆயத்தமா இல்லைன்னா எப்படிங்க உபயோகப்படுத்துவார்? எஜமான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கணும். எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம். ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம கேட்டிருப்போம். ஸோ எஜமான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருக்கணும். ஸோ பூரண ஆயத்தமாக நாம் இருக்கணும். அதனால முதல்ல தேவ வசனத்தில், நீதியில், தியானத்தில் தேர்ச்சி பெற்று எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக கர்த்தருக்கு நம்மை நாம் பிரதிஷ்டை செய்யணும் பண்ணுறோம். ரெண்டாவதாக பிரதிஷ்டையின் உறுதிமொழிகளை நிறைவேற்ற தேவ சித்தம், தேவ வசனம், தேவ திட்டம் ஆகியவைகளை தொடர்ந்து ஆராயணும். ஏன்னா நம்முடைய பேரே வேத மாணவர்கள். ஸோ நாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். இத்தகைய நிலையை அடைந்த பின் கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் பணிபுரியலாம். ஸோ நம்ம அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா அதிகமாக தேவன் நம்மளை பயன்படுத்துவார். அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வெட்கப்படாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்துட்டாலும் வெட்கப்படக்கூடாது. உண்மையான சுவிசேஷத்தை தோற்கடிக்க முடியாது. தேவனுடைய தெய்வீக திட்டம் ஃபெயிலியர் ஆகாது, அது தோற்கடிக்க முடியாது. ஸோ வெட்கப்பட நம்ம அவசியம் இல்லை. ஸோ வெட்கப்படாத ஊழியக்காரனாயம் அப்படின்னா ஊழியத்தில் ஈடுபட்டு இருப்பது அப்படிங்கிற கருத்தை அது பரிந்துரைக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாதகமான சூழ்நிலையிலும் ஊழியம் செய்வதற்கு தயாராக இருக்கணும். ஏன்னா நம்ம எதிரான சூழ்நிலையில் நாம் தேவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ பாதகமான சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் மாறிட்டுங்க பிரதர், அப்புறம் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னா ஒரு காலம் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது. ஒரு காலம் நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது. அந்த சூழ்நிலைகள் கூட இருந்து எதிர்நீச்சல் போட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். யோனா நம்மளுக்கு தெரியும். யோனா தேவன் சொல்றார் நீ போ அப்படின்னு, நான் சொல்ற இடத்துக்கு நீ போங்கிறார். நினிவேக்கு போங்கிறார். இவர் என்ன பண்றாருங்க? தர்சூஸ்க்கு போயிடுறார். ஏன்னா அந்த பிரச்சனையை போய் நம்ம ஏன் போய் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி பிரச்சனையிலேருந்து விலகி போகலான்னு நினைக்கிறார். ஆனா தேவன் சொல்றாரு அதில் உனக்கு அனுபவம் இருக்கு, நீ அதுக்குள்ள போய்த்தான் தீரணும். இவர் கீழ்த்தட்டுல போய் படுத்தாலும் தேவன் விடல, தேவன் தூக்கிட்டு வந்தார். ஏன்னா அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலையை நீ கடக்கணும், அது உனக்கு ஆசீர்வாதம். ஸோ நம்மளுக்கும் அன்புக்குரிய சொல்ல ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார். நம்ம பிரச்சனையை தவிர்த்துட்டு வேற பக்கம் வேற திசையில போயிட்டா தப்பிச்சுக்கலாம்னு நம்ம நினைப்போம். அது ஆசீர்வாதம் இல்லை. அப்போ அன்புக்குரிய சோதரிலே நாம் அந்த பிரச்சனைகளுக்குள்ள பாதகமான சூழ்நிலையில், அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஊழியம் செய்வதற்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். வீணே பொழுதை கழிப்பவர்களும் சோம்பேறியான ஒட்டுண்ணிகளுக்கும் ராஜ்யத்தில் இடம் இருக்காது. யாரை குறித்து சொல்றாரு பாருங்க. வீண் பொழுதை கழிக்கிறது, வீணா உட்கார்ந்து பொழுதை கழிக்கிறவங்களுக்கும் சோம்பேறியான ஒட்டுண்ணி அப்படிங்கிறது ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தை உறிஞ்சிக்கொள்றது, அவங்களுக்கெல்லாம் ராஜ்யத்தில் இடம் இல்லைன்ட்டார். இது யாரோ வெளியே இருக்கக்கூடிய பெயர் சபையில் இருக்கக்கூடியவங்களை பற்றியெல்லாம் சொல்லிங்க, சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்களை குறித்து தான் சொல்கிறார். ஸோ அவர்கள் ஞானமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரராக இருக்கணும், சத்தியத்தை தியானிக்கும் ஊழியக்காரராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சத்திய வசனத்தை அப்படின்னா ஆவியின் ஏவுதலால் வழங்கப்பட்ட சத்திய வசனம். மேலும் நம்முடைய ஜீவியம் அந்த வார்த்தைக்கு இசைவாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க. கிறிஸ்துவில் குழந்தையாய் இருப்பவர்களை நெருக்கி போடாதபடிக்கு சத்திய வசனத்தை ஞானமான வகையில் முன்வைக்கணும். கிறிஸ்துவில் குழந்தைங்கன்னா இப்போ தான் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு போய் கண்டிப்பான ஒரு விஷயங்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, சொல்லிடக்கூடாது, அவங்களுக்கு முன்னால் கொண்டு போய் வச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ நிதானமாக பகுத்து போதிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதனால தான் பாருங்கள் நம்முடைய சகோதரர்கள்லாம் ரொம்பவே ஞானமாக அந்த சத்தியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்னு சொல்லி போட்டோன்னா கொடுக்குறாங்க. ட்ரூத்துக்குள்ளே வந்த உடனே வருவதற்கு முன்பாகவே அந்த பேசிக்லேருந்தே, ஹவு டு ஸ்டடி பைபிள்லேருந்தே ரொம்ப ஞானமாக தான் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே திருத்துவமோ நரகமோ 5ஆம் உலக பேரரசு அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஸோ ரொம்ப ஞானமாக அந்த ஒரு தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் ஒழுங்குமுறைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ காரியத்தை முறையாக சரியாக
பகுத்து பார்த்து வெளிக்கொண்டு வரணும். சத்திய வார்த்தையினுடைய சரியான பயன்பாடு, அதனை எப்படி, எப்போது, எங்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். பார்க்குற இடத்துலலாம் நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அதை போய் சொல்லிடக்கூடாது. அது ஏற்ற சூழல் இருக்கும். நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க, ஒரு ஒரு பெயர் சபையில் இருக்கக்கூடிய நண்பரே ஒருத்தர் வர்றாங்க, சொந்தக்காரங்களே வர்றாங்கன்னா, அவங்களை பிடிச்சி உட்கார வச்சு திருத்துவம்னா என்னன்னு தெரியுமா, 5ஆம் உலக பேரரசு தெரியுமா, ஸ்திரீயின் வித்து தெரியாதா, இதெல்லாம் இதெல்லாம் நம்ம சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அவங்க உன் வீட்டுக்கு நான் வரவே கூடாது, இது வேணா தெரிஞ்சுட்டேன்னு சொல்லி போயிடுவாங்க. அவங்கள எப்படி ஞானமாக நம்ம பேசி அணுகணுமோ அப்படி தான் அணுகணும். ஃபர்ஸ்ட் அவங்களுடைய சிந்தையை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடணும். அப்போ சிந்தையை நம்ம எப்படி ஸ்டிமுலேட் பண்ணோம், நாம் காண்பிக்கக்கூடிய அன்பு தான், நாம் அவங்கக்கிட்ட செலுத்தக்கூடிய அந்த ஒரு அணுகுமுறை தான். அதை பார்த்து தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா வருவாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்குறோம், எந்த வேத வாக்கியங்கள் நிகழ்காலத்திற்கும் எவை எதிர்காலத்திற்கும் உரியவை என்பதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிருக்கணும். அது அந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறார். வார்த்தையின் எந்த பகுதிகள் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது மற்றும் எந்த பகுதிகள் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை குறிக்குது அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். ஸோ அப்படின்னா சத்தியத்தினுடைய ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அதுதான் நிதானமாக பகுத்து போதிக்கிறது. ஸோ யுகம் சார்ந்த வகையில் வேதாகமத்தை தியானிப்பது எல்லா சிரமங்களையும் நீக்கிரும். சத்திய வார்த்தையின் மீது ஜெபத்துடன் கூடிய தியானத்தை மேற்கொள்வதன் மூலமாக காரியங்களை அவை இருக்க வேண்டிய இடத்துல நம்மால் சரியாக பொருத்த முடியும். ஸோ ஜெபத்தோடு செய்யும் பொழுது தான் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும், சரியான முறையில் அது சத்தியம் வெளிவரும்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சத்தியம் சரியாக பகுக்கப்பட்டு நல்ல முறையில் முன்வைக்கப்படும் போது அது அதன் எதிர்ப்பாளர்களுடைய மரியாதையை கூட பெற்று தந்துடும். ஸோ இதுக்கு முன்னோடி யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர் அத்தனை பேர் அவர் மேலே குற்றம் சுமத்தி அவரை வந்து கொலை பண்ணுவதற்கு உண்டான சூழலுக்குள்ள கொண்டு போவது கூட, அடிக்கும்போது கூட அவர் எதுவுமே செய்யலை. அதிகாரிகள் அவ்வளோ தூரம் அவரை கொடுமைப்படுத்துகிறாங்க. பிலாத்துவெல்லாம் கூட கேட்குறார், சத்தியம்னா என்னப்பா? ரொம்ப நிதானமாக இருக்கிறார். தேவன்கிட்ட உத்தரவு வரல, பொறுமையாக நிதானமாக இருக்கிறார். ஸோ எல்லா விதத்திலும் தேவ சித்தத்தை அவர் நோக்கி பார்த்தவராக இருந்துட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால அவங்க எதிர்ப்பாளர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அது உணர்ந்து கொள்கிறாங்க. பாருங்கள், கர்த்தர் இறக்குறார், இறந்தோடனே அந்த திரைச்சீலை கிழியுது, அதுக்கப்புறம் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகுது. இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சேவர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, ஸோ இவர் உண்மையாலுமே தேவனுடைய குமாரனாக இருக்குமோ, அதனால தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதோ நினச்சிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கர்த்தருடைய மரணம் அங்கே ஏற்படுத்தியிருக்கும். இது நம்முடைய சகோதரர் சொல்கிறார். உண்மைதான் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல எதிர்ப்பாளர்கள் கூட வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அந்த மாதிரி நம்முடைய ஒரு வாழ்க்கை வார்த்தைகள் இருக்கணும். அப்போ சொன்ன பவுல்கிட்ட கூட ராயன் கேட்கும்போது என்ன சொன்னார், நீ கொஞ்சம் குறை என்னை நீ வந்து கிறிஸ்துவனாக மாற்ற பார்க்குற சொல்கிறார். நான் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினேன்னா என்னை வந்து சிலுவை எடுத்து வர வச்சிருவேன், அதனால் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன்ட்டார். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது இருண்ட யுகங்களில் இது சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவனுக்கு முன்பாக உத்தமனாக அப்படின்னா மனுஷர் என்ன சொல்வார்களோ என்ன நினைப்பார்களோ என்று கவலைப்படாதீங்க, மாறாக முதல்ல தேவனுடைய அங்கீகாரத்தை நீங்கள் பாருங்கள். மனுஷர் 1000 விதமாக அவங்க பேசுவாங்க, அவங்க 1000 நினைப்பாங்க, ஏன்னா அவங்க மனுஷர். நாம கேட்க வேண்டியது தேவன் கிட்ட, தேவன் என்ன நினைப்பார், தேவனுக்கு இது ஏற்புடையதாக இருக்குமா, அதை தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ நம்மை உத்தமனாக நிறுத்தணும் அப்படின்னா பரிசுத்த பவுல் அனைத்து வகுப்பாருக்கும் எழுதல இந்த வார்த்தைகளை அவர் ஒரு தலைவராக இருந்த தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். அப்படின்னா சபைக்கு இப்படிப்பட்ட பாடம் இருக்கு, சபைக்கு இப்படிப்பட்ட பாடத்தை வந்து அங்கே வந்து கொடுக்குறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு சொல்கிறாரு ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ தேவன் எதை ஏற்றுக்கொள்வார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் வெளிப்படுத்துதலை தியானித்தும் இருக்கணும். நாம் தொடர்பு கொள்ளும் எல்லாவற்றின் தன்மையை குறித்தும் அது நல்லதா கெட்டதா என்பதை குறித்தும் அறிந்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உபதேசத்தை குறித்து தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் நடத்தையை குறித்து தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களையும் மற்றவர்களையும்
தப்பறையிலிருந்தும் உலக ஆவியிலிருந்தும் பாதுகாப்பதற்கு குறித்து தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ வார்த்தைகளை குறித்து, நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், தியானித்திருக்கணும். தப்பறையை தவிர்ப்பதற்கும், முட்டாள்தனமான கேள்விகள் மற்றும் சீர்கேடான வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதற்கும் தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ உண்மையிலேயே எல்லா மனுஷராலும் அறியப்பட்டு வாசிக்கப்படும் வாழும் நிருபமாக நீங்கள் இருக்கத்தக்கதாக சத்தியத்துடன் முழுமையாக பரிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படின்னா சத்தியத்து கூட இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருங்க, பரிச்சயமாக்கிக் கொள்ளுங்க. இந்த வசனம் எங்கே இருக்குது? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? இதெல்லாம் நம்ம வந்து சத்தியத்துக்கு கூட பரிச்சயமாக்கணும், வசனங்கள் கூட பழகிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ பாவத்தின் பழைய புளிப்பை வெளியேற்றுவதற்கு நாம் அனுதினமும் பாடுபடுறோமா அப்படிங்கிறத காண நம்முடைய இருதயங்களை தியானிக்கணும். ஸோ பாவத்தினுடைய புளிப்பை நாம் எந்த அளவுக்கு வெளியேற்றிருக்கிறோம் பார்க்கணும். ஸோ ஊழியத்திற்கான உங்கள் தாளந்துகளை நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு உங்கள் பலவீனங்கள் மற்றும் அவற்றுக்கு எதிராக எவ்வாறு காக்கப்படலாம் என்பதை குறித்து தியானித்திருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை நீங்களே தியானிச்சிருங்க. இதனால் உங்களுடைய பலம், திறமை எது, உங்களுடைய பலவீனம் எது என ரெண்டையும் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் நம்மளே ரியலைஸ் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட எது பலவீனம் எடுத்து போடணும், எது பலம் அதை இன்னும் வர்த்திக்க பண்ணும்படி தேவனிடத்தில் நாம் வந்து கேட்கணும். ஸோ தேவனுடைய சித்தத்தை பற்றிய அறிவு நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அற்புதமாக கிடைக்கப் பெறுவதில்லை, மாறாக வேதாகமத்தை தியானிப்பதன் மூலமாகத்தாங்க கிடைக்குது. ஏதோ தேவன் புதுசாக சத்தியம் கேட்டு முடிச்சோன்னு புதுசாக அப்படியே ஒரு மைண்டை கொண்டாந்து உள்ள அப்படியே ஒரு கொண்டாந்து வச்சுற மாதிரி இல்லை. ஸோ நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டத்தை, சத்தியத்தை படிக்கத்தான் நம்மளுக்கு அதனுடைய மகத்துவங்கள் புரியும். ஸோ வேதாகமத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ கருத்தற்ற வகையில் வாசித்து விட்டு வெறும் சம்பிரதாயமாக தியானிப்பதில்லை, ஏதோ ஒரு பாடத்தை எடுத்து படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அல்ல. அதை கண்டுபிடித்து அதை குறித்து கொண்டு நீங்கள் நம்புவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒரு மாணவனாக மாத்திரமல்லாமல் அவருடைய சித்தத்தின்படி செய்பவராகவும் இருங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு மாணவன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பரீட்சை வைப்பாங்க. பரீட்சை வச்சு அவர் பாஸ் ஆகிட்டு அவர் போயிடுவார், அடுத்து படிக்க போயிடுவார். ஆனால் நம்ம வேத மாணவர்கள் நம்ம வந்து படிக்கிறோம், படிச்சுட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இந்த எண்ணப்பட்ட அல்லது கருதப்படுகிற சுத்திகரிப்பை, இந்த சாற்றுவிக்கப்பட்ட நீதியை நிஜமானதாக்க வேண்டுமானால் நம்முடைய திராணிக்கு தக்கதாக தியானிக்கும் பணியில் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக மொத்தம் தியானிக்கணும். அதுதான் இங்கே சகோதரர் சொல்கிறார். டெய்லியும் அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நேரம் கொடுக்கணும், சத்தியங்களை தியானிப்பதற்கு நாம் நேரம் கொடுக்கணும். அப்படின்னா சத்தியங்கள் நாம் படிக்கவே இல்லைன்னு நம்ம இந்த ஒரு அழைப்புக்கே நாம் வந்து தகுதியற்றவர்களாயிருவோம். நம்ம ஒவ்வொரு நேரங்களிலும் நாம் என்ன பண்ணணும்னா தேவனுடைய வார்த்தைகளை நாம் அதிகமாக படிக்கணும். எந்த நேரம் நம்மளுக்கு ஏற்புடையதாக இருக்கோ, திராணிக்கு தக்கதாக நாம் தேவனோடு நேரங்களை செலவழிப்பதற்கு தயாராக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். பிரியமான சகோதர சகோதரிகள், ஸோ நம்ம வேத மாணவர்களாக இருக்கிறோன்னா நம்ம 1 மணி 2 மணி வரைக்கும் நம்ம வந்து அவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். 10 மணிக்கு நம்ம படுத்து தூங்கிட்டோம், நம்ம வேத மாணவர்களே இல்லை. ஸோ நம்ம உலகத்தினுடைய ஜனங்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணுமே, உலகத்தினுடைய விஷயங்கள் நம்ம ஈடுபடணுமே, அதுக்காக அப்படி அவங்க நேரத்தில் தூங்குவாங்க, நேரத்தில் எழுந்திரிப்பாங்க. நம்ம அப்படி இருக்குல்ல அன்புக்குரிய சகோதரர் சொல்ல, தேவனுக்காக நம்ம எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், அதுதான் நம்முடைய கிரெடிட்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ தெய்வீக திட்டத்தை பற்றி ஓரளவு புரிதல் மாத்திரமே உள்ளவர்களால் இந்த தீங்கு நாளில் உலகம், மாம்சம் மற்றும் எதிராளியின் தாக்குதல்களை எதிர்த்து நிற்பது என்பது அவர்களுக்கு கடினமாக இருக்கும். அவர்கள் கர்த்தர் மீது சரியான வைராக்கியமும் தேவனுடைய திட்டத்தின் மீது சரியான அன்பும் வைத்திருந்தால் அந்த வைராக்கியத்தை முழுமையாகவும் விடாமுயற்சியோடும் அந்த வால்யூம்ஸை தியானிப்பதிலும் அது வந்து வெளிப்படுத்தணும். அவர்களால் இதை காட்டிலும் குறைவான வேற எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து சத்திய வேத வாக்கியங்களை தியானிப்பதன் மூலமாக தங்கள் அறிவினை பெற்றுக்கொள்கிறார்கள். மேலும் சத்திய ஆவியால் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்தப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பாருங்க, நம்முடைய 7ஆம் தூதன் சொல்லும் பொழுது கல்லூரியில் தங்கியிருப்பதால் ஒருவன் கல்விமான் ஆகிறதில்லை,
ஆலயத்துக்கு போறதுனால கிறிஸ்தவனாவும் ஆவறதில்ல. கர்த்தரில் நாம் பலப்பட வேண்டுமானால் அவருடைய சத்தியத்தில் போஷிக்கப்படணும். அவருடைய பலியின் மேன்மைகளை உணரணும். அந்த பலியின் மேன்மைகளை நம்முடைய சொந்தமாக்கிக் கொள்ளணும். காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டுட்டா, உடனே அவர் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ன்னு சொல்லிற முடியுங்களா? பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சு, அவர் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளிய வரணும். அப்ப தான் அவர் முழுமையா படிச்சு முடிச்சுட்டு வெளிய வந்தார். கிராஜுவேட்ன்னு சொல்ல முடியும். ஸோ கல்லூரியிலேயே தங்கி இருந்துட்டா, காலேஜுக்கே போகலைன்னா, அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா, அவர் வந்து கிராஜுவேட்ன்னு சொல்லிற முடியாது. அதுதான் சொல்றாரு. கல்லூரியில் தங்கி இருப்பதால் ஒருவன் கல்விமான் ஆகுறதில்ல. ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம். தேவன் நம்மள வந்து பரலோகத்துல கொண்டு போய் உட்கார வச்சுருவார். இல்லைங்க. அப்படியெல்லாம் இல்ல. அப்படியெல்லாம் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் குடுக்கல. அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடே கூட ஆளுகையும் செய்வோம். ஸோ ஆலயத்துக்கு போவதால் ஒருத்தர் கிறிஸ்தவராக இருக்கிறதில்ல. ஸோ நாம் தேவனுக்காக எந்தெந்த வகையில நம்ம வந்து நம்மளை நாம் ஈடுபடுத்திக் கொள்றோமோ, அதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இங்க நம்ம வந்து கவனிக்கிறோம் பிரியமான சகோதர, சகோதரிகள். ஸோ இந்த ஒரு பகுதியை சொல்லிட்டு, அடுத்ததாக கூட அவர் வந்து சொல்றாரு. அடுத்து 2 தீமோத்தேயு 2:16ல நம்ம கவனிக்கும் பொழுதுங்க, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ வந்து விலகி இரு. அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அவபக்தி உள்ளவர். யாரோ ஒருத்தர் குறிச்சு 2 பேர்த்த குறிச்சு அவர் வந்து சொல்றார். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ வந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். ஸோ எந்த மாதிரி சீர்கேடான வீண் பேச்சுக்கள் அப்படின்னா, அடுத்த ஒரு இதுல நம்ம வந்து கவனிக்கும் பொழுது, பாருங்க, அதாவது ஒரு சீர்கேடான பேச்சுக்கள், ஒரு சில வார்த்தைகள் நம்மளுக்கு வருது அப்படின்னா, நம்முடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய, நாம் ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம் இல்லைங்களா? விசுவாசத்துல வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடக்கூடிய ஒரு சில வீண் பேச்சுக்கள் நம்முடைய வாழ்க்கையில வருது அப்படின்னா, அதற்கு நாம் நம்முடைய செவிகளை என்ன பண்ணணும்னா, இறுக ச வந்து மூடிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா, அது ஒருபோதும் நம்மளுக்கு நன்மை பயக்காது அந்த சீர்கேடான வீண் பேச்சுக்கள். நம்முடைய விசுவாசத்த என்ன பண்ணும்னா, அது வழுவி போகச் செய்யும். ஸோ, அதில நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நாம் ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத அங்க வந்து சொல்றார். ஸோ, நான் அந்த ஒரு வார்த்தைகளை குறிச்சு கவனிக்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லணும். ஸோ, இக்காலத்து சபையின் நியாயத்தீர்ப்பு நாட்கள் நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நம்முடைய வார்த்தைகள், அதாவது நம்முடைய எல்லா வார்த்தைகளும் தேவன் எப்படி எடுத்துக்கொள்றார்னா, இருதயத்தின் முன்னுரையாகத்தான் ஏற்றுக்கொள்றார். ஸோ நம்முடைய வார்த்தைகள் கலகமூட்டுவதாகவோ, மரியாதை இல்லாததும், இரக்கமற்றதாகவும், அவிசுவாசம் உள்ளதாகவும், அசுத்தமாகவும் இருந்தா, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும் அப்படிங்கிற அந்த ஒரு மொழிக்கேற்ப, வசனத்திற்கேற்ப தேவன் அதை வந்து ஏற்றுக்கொள்றாரு. ஸோ ரொம்ப கவனமா நாம் வந்து பேசணும் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கிறோம். ஸோ அதனால நம்முடைய இருதயத்தின் நிலையை எடுத்துக்காட்டக்கூடிய, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்குது. அவருக்கு தான் நாம கணக்கு ஒப்புவிக்கணும். ஸோ நம்முடைய ஆண்டவர் இந்த வார்த்தையை காலத்திற்கேற்ப ரொம்ப எச்சரிக்கையா சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நீங்களோ பூமியில் இருக்கிறீங்க. அதனால உங்கள் வார்த்தை சுருக்கமா இருப்பதாக. ஆகவே உங்கள் வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்கப் போகுது. நம்முடைய வார்த்தைகள். ஸோ சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு நாம் விலகி இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் தேவனுக்கு முன்பாக நிற்க போறதுனால சிந்தித்ததாகவும் ஞானமுள்ளதாகவும் இருக்கணும். தேவையற்ற புறம் கூறுதல், கோபம், வதந்திகளை பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். மேலும் தன்னுடைய பேச்சில் கவனக்குறைவாக இருக்கிறவங்க, கவனக்குறைவாக இருக்கக்கூடிய இருதயத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றாரு, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்க அப்படின்னு சொல்லி. ஏன் மேலும் மேலும் இந்த சீர்கேடான வீண் பேச்சுகளை குறித்து இங்கே வந்து சொல்றாருன்னா, இங்கே நம்ம கவனிக்கிறோம். அடுத்து அதிகாரம் 2ல் 17லிருந்து 18 வரைக்கும் சத்தியத்தை விட்டு விலகுவதால் ஏற்படக்கூடிய ஒரு விளைவை குறித்து சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும், இம்னேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருவிவிலியத்தில் அவர்களது போதனை சதையழுகல் நோய் போன்று அது அரித்து தின்றுவிடும், இம்னேயும் பிளேத்தும் இத்தகையோர். ஸோ யாரை குறித்து சொல்கிறார் அப்படின்னா, அந்த அரிப்பிளவை அப்படிங்கிறது ஒரு கேன்சர் நோய். இந்த கேன்சர் நோய் வந்துச்சுன்னா அந்த பார்ட்டை அது எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த ஊண்டி என்னன்னா உள்ளே போயிட்டே இருக்கும். ஆனால் அது க்யூர் ஆகாது. ஸோ அது போல தான் அவர்களுடைய வார்த்தை வந்து எப்படி இருக்குன்னா, அரிப்பிளவை போல் அது வந்து படரும், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த இம்னேயும் பிளேத்தும் எப்படிப்பட்டவங்களாங்கன்னா அப்படிப்பட்டவங்க. எப்படின்னா வீண் பேசுறது,
விசுவாசத்தை விட்டு வழுவி போக செய்கிறது, கள்ள போதனையை வந்து சொல்கிறது. இதுதான் அவங்க வேலை. ஸோ இந்த இம்னேயும் பிளேத்தும் அப்படிப்பட்டவங்கன்னா, இந்த 2 பேர் யாருன்னா, இவங்க கள்ள போதகர்கள் கண்டனம் பண்ணப்பட்டாங்க. 1 தீமோத்தேயு 1:20 அவர்கள் உயிர்த்தெழுதல் ஏற்கனவே நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி போதிக்கிறாங்க. அவங்க குறித்து சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 1:20 இம்னேயும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவங்க, அவர்கள் தூசியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ சில சமயங்களில் தவறான போதனைகளை கொண்டு வரும் நபர்களை அடையாளம் காண்பது கர்த்தருடைய மந்தையின் நலனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அலெக்சாந்தர் அப்படிங்கிறவர் ஒருவேளை கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறி பின்னர் விசுவாச துரோகத்திற்கு இவர் வந்து ஆளாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எபேஸ் சபையில் எழுந்த கள்ள போதகர்கள். ஸோ அவர்கள் தலைவர்களாக இருப்பதற்கான முயற்சியில் மனிதனை மீட்கும் பொருளாகிய கிறிஸ்துவின் மரணம் என்னும் ஒரே மெய்யான அஸ்திபாரத்தின் மீது அல்லாமல் வேற்றுமையான ஒரு அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு வேற்றுமையான சுவிசேஷத்தை அவங்க வந்து உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ மந்தையை கடித்து பட்சித்து சிதறடிக்கும் கொடிதான ஓநாய்களுக்கான எடுத்துக்காட்டுகளாக இந்த இம்னேயும் அலெக்சந்தரும் இருக்கிறாங்க. அவங்க அப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ சாத்தான் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறது இப்போது பலராலும் மறுக்கப்படுது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வந்து உறுதியாக நம்புகிறாரு. ஸோ ஆவி ரட்சிக்கப்படும்படி கிடைக்கும் அந்த ஒரு பூமிக்குரிய ஒழுங்குபடுத்துதலில் அவங்க இந்த எர்த்லி டிசிப்ளின்ஸில் அவங்க வந்து வந்துருவாங்கன்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ 1 கொரிந்தியர் 5:5 நம்மளுக்கு தெரியும், அந்த ஒரு விபச்சாரம் செய்த ஒரு சகோதரன் அவரை வந்து சபையை விட்டு விலக்கி வைங்கன்னு சொல்லுவார். ஸோ அதே அவர் 2 கொரிந்தியரில் திருந்தினதுக்கப்புறம் அவர் சேர்த்திக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவார். அவனை சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுங்க, ஒரு சமயம் கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொரிந்தியர் படிக்கும் போதே படிச்சிருப்போம். ஸோ இதை வந்து அவர் வந்து கடைசியாக அங்கே வந்து சொல்கிறார். ஸோ கடைசியாக 2 தீமோத்தேயு 2:18 அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுறாங்க. பாருங்க, உண்மையான தேவனுடைய மந்தையாக இருக்கக்கூடிய ஆடுகளை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, உயிர்த்தெழுதல் நடந்துருச்சுன்னு சொல்லி கள்ள போதனைகளை சொல்லி வெளியே கொண்டு போகிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ஒரு பாவம், இது எவ்வளோ பெரிய ஒரு மோசம். இந்த மோசம் போக்குதல் அல்லது இந்த விசுவாச துரோகத்தை இம்னேயும் அலெக்சாந்தரும் இன்னும் பிறர்கள் இப்படியெல்லாம் வந்து செய்கிறாங்க. ஸோ தேவன் சொல்லி இருக்கக்கூடிய சத்தியத்திற்கு இசைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும். அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடிய விசுவாசத்திற்கு இசைவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கணுமே ஒழிய, இந்த மாதிரி கள்ள போதனைகளில், வீண் பேச்சுகளில், தேவையற்ற விஷயங்களில் உங்களை நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு நினைப்பூட்டுறாரு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கிறாரு, தியானித்திருன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதே ஒரு பாடம் தான் பிரியமான சகோதர சொல்ல நமக்கான ஒரு எச்சரிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இன்றைய தினத்தில் நம்ம வந்து தியானிச்சிருக்கிறோம். ஸோ அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். ஸோ மேன்மையான ஒரு ஸ்லாக்கியத்திற்கு தான் தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். ஸோ அந்த அழைப்புக்கே உரித்தான அந்த ஒரு உண்மைத்தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து காண்பிக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.